அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. 2026 சிறப்பாக மாற்றுவோம். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் அந்த வருஷம் நல்ல வருஷமா இல்லையாங்கிறது டிசைட் பண்ண போகிறது. ஸோ நல்ல முடிவுகளாக எடுப்போம், நல்ல விளைவுகளை எதிர்பார்த்திருப்போம். 2026 எண்டில் வில் அனலைஸ் ஹவு ஃபார் வி ரீச்ட். நம்மளுடைய எண்ணங்களும் ஆசைகளும் எவ்வளோ தூரத்துக்கு நிறைவேறி இருக்கு. 2025 நம்ம என்ன நினச்சோம், ஏன் பண்ண முடியலைங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணால் 2026 கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ரைட்டா. இல்லை அது பண்ண நினச்சா இது பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியலைங்கிற ஃபீலிங், ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட். இந்த தலைப்பு 8வது டாப்பிக்காக கார்ப்பரேட் கேட்டலிஸ்ட் என்ற தலைப்பின் கீழே மொத்தம் 9 டாபிக் பிளான் பண்ணியிருந்தோம். இது 8வது டாப்பிக்காக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த அளவில் நிறுவனங்களில் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு பயிற்சி. நிறைய நிறுவனங்கள் இந்த பயிற்சிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் 32 செஷன் பண்ணியிருக்கேன். பெரிய லெவல் வரைக்கும், ஏசி வரைக்கும், டிசி வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். வேரியஸ் இடத்துல பண்டூரில் போலீஸ் அகாடமிலையும் பண்ணியிருக்கேன். வேறு வேறு இடத்துல அசோக் நகர் உமன் சப் இன்ஸ்பெக்டர் ஹாஸ்டல் அங்கேயும் பண்ணியிருக்கிறேன். அவங்க ட்ரைனிங் காலேஜில் பண்ணியிருக்கேன். ஸோ 32 செஷன் பண்ணியிருக்கேன். நிறைய நிறுவனங்களில் அதை பண்ணிகிட்டு இருக்கேன் தொடர்ந்து. இது ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை சிறிய அளவில் நம்ம சரியாக கவனிக்க விடலைன்னா அது பெரிய அளவில் மனதளவிலும் உடலளவிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்று சர்வசாதாரணமாக எல்லாருமே குழந்தைகள் முதற்கொண்டு டென்ஷனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை சரியாக பார்க்குறோம். யாருக்கிட்டாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மூல காரணங்கள் என்ன, அது அப்படியே டென்ஷனுங்கிறது அப்படியே விட்டுட்டா என்ன ஆகுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அளவு நம்ம நிறைய சூசைட்ஸ் நடந்துட்டுருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நிறைய சூசைட்ஸ் நடந்துகிட்ருக்கு. சூசைட் சம்மந்தமான கவுன்சிலிங் என்கிட்ட நிறைய வந்திருக்கு. தற்கொலை எண்ணங்கள் ரொம்ப இருக்கிறது, தற்கொலை பண்ணித்தான் தீரணும் போல் இருக்குது. அது போல் பல சவால்களுக்கு நடுவில் நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு 5 பேர் அதுலேருந்து நான் கிட்டத்தட்ட காப்பாற்றிருக்கேன். கொஞ்சம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் எல்லாமே நம்மளால் தீர்க்கப்பட முடியாதோ என்ற ஒரு அச்சம். த த்ரெட்ஸ் பிஃபோர் அஸ், த சேலஞ்சஸ் பிஃபோர் அஸ், வி ஃபீல் இட் இஸ் பிக்கர் தேன் அவர் கேப்பபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து பூதாகரமாக மக்களுக்கு தோன்றுகிறது. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் என்பதை நம்ம சரியாக கவனிக்காக விட்டு விட்டால் அது மனதளவில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி ரொம்ப நம்ம கவலைப்படுறோம். கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாகவே இருக்குது கோவிடுக்கு அப்புறம். ஆனால் மென்டல் ஹெல்த்தை பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லை. மன அளவில் ஒரு மகிழ்ச்சியை உணர்கிறோமா, மனதளவில் ஒரு புத்துணர்ச்சியும் எப்போதும் இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஸோ மனதளவில் நம்ம ஆரோக்கியமாக இல்லை என்றால் அது உடல் அளவில் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பது உண்மை. அதனால தான் வந்து சூசைடாக போகிறது. 1,31,000 சூசைடு கிட்டத்தட்ட 2014 நடந்திருக்கதா. ஒரு 2014 இப்போ லேட்டஸ்டில் இன்னும் நிறைய இருக்கார். ரைட். ஸோ கிட்டத்தட்ட 1,50,000க்கு மேலே இப்போது 2025 வந்து 1,50,000க்கு மேலே போயிருக்குங்கிறது உண்மை. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொரு சர்வே என்ன சொல்லுகிறது, 50% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயினால் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ தூரத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், டீமோடு எப்படி ஒத்துழைக்க முடியும், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதும், ஃபுல்லாக சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லக்கூடிய தகவல்களையும் முழுமையாக வாங்க முடியுமா, முழுமையாக அப்ளை பண்ண முடியுமா, மிகப்பெரிய கேள்விக்குரியது. ஸ்ட்ரெஸ்ஸுனால் எவ்வளோ இழப்பு நிறுவனங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு பல்வேறு சர்வே சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காலும் சரி, இந்தியாவிலும் சரி, கேலப் இந்தியாங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க டீட்டெயில்ஸு. எத்தனையோ கோடிக்கணக்கான அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுது நிறுவனங்களுக்கு. ஏன்னா ஊழியர்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல்னாலும் மன அழுத்தத்தினாலும் அவங்க ப்ரொடக்டிவிட்டி பாதித்து அல்லது டீம் எஃபெக்டிவ்னஸை பாதித்து பர்சனல் எஃபெக்டிவ்னஸை பாதித்து ஓவரால் அவுட்புட்டை பாதிக்கிறது. இது டைரெக்டாக நமக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம். ஆனால் அதுதான் ரிசல்ட். ஏன் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரலன்னு பார்த்தா இது ஒரு பக்கம் ட்ரெயின். இட்ஸ் ட்ரைனிங் த எனர்ஜி ஆஃப் த ஆர்கனைசேஷன். மேபி காஸ்ட், மேபி டைம், மேபி ரிசோர்ஸஸ், ஏதோ ஒரு இடத்துல அது இழுத்துட்டு இருக்கிறது. ஸோ அடிக்ஷனோ இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னாலேயோ வந்து 30% பீப்புள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. ஃபேமிலி நம்ம மேனேஜ் பண்ண தெரில, ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ண தெரில, சரியாக கம்யூனிகேட் பண்ண தெரில, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வேறு. ஸோ 20% பீப்புள் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க ஆல்வேஸ். வெளியே தெரியல, அதாவது வெளியே வெளிப்பாடு வரும்பொழுது தான் நம்ம கொஞ்சம் கவலைப்படுறோம். மற்றபடி தேர் அண்டர் டிப்ரெஷன். சிஓஸ், பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் 66% பீப்புள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுகிறது.
இது நான் யூஸ்வலாக சொல்கிறது உண்டு. ஒரு தனிநபர் ஒரு பெரிய நிறுவனம் நடத்தினா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹை பொசிஷனில் இருந்தாலும் சரி, மைக்ரோ லெவல் மேக்ரோ லெவல் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். மைக்ரோ லெவல் வேலைகள்லாம் வந்து பெரிய தலைங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. தே ஷுட் டெலிகேட் டு சம்படி எல்ஸ் அண்ட் see that it is done. ஸோ எல்லாம் நானே தான் பார்ப்பேன். நான் பார்த்தா தான் 100% ரிசல்ட்ஸ் வரும். கரெக்டு. சில விஷயங்கள் நீங்களே பண்ணால் தான் 100% ரிசல்ட் வரும். அப்போ உங்களால் எல்லா வேலைகளும் சின்ன சின்ன வேலைகளை பார்த்தீங்கன்னா மேக்ரோ லெவல் என்ன ஆகும்? பெரிய வளர்ச்சி கிடைக்கப்படும். தினசரி வேலைகள் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கும். அப்போது அடுத்த ஆள் எப்படி சார் பண்ணுவான்? அடுத்த ஆள் பர்ஃபெக்டாக பண்ண மாட்டான்னு ஒரு பயம் நமக்கு இருக்குது. 100% பர்ஃபெக்டாக பண்ண மாட்டான். கரெக்டு. ஆனால் அவனை எம்பவர் பண்ணி என்லைட்டன் பண்ணி எஜுகேட் பண்ணி அவனை கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை அவன்கிட்ட டெலிகேட் பண்ணி ரிசல்ட்டை மட்டும் காமின்னு சொன்னாச்சுன்னா அடுத்த செகண்ட் லெவல் பீப்புளை தேர்ட் லெவல் பீப்புளை உருவாக்கணும். உருவாக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் அவங்கள பண்ண வச்சுட்டு நீங்கள் உங்கள் பொசிஷனில் என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அந்த வேலை மட்டும்தான் உங்களுக்கு வரணும். மற்ற எல்லா கிளரிக்கல் வேலையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு அறியாமல் ஸ்ட்ரெஸ் வரும். ஏன்னா உங்களால் பண்ண வேண்டிய வேலைகள் சேர்ந்துட்டே போகும். பெரிய வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு சின்ன வேலைகளை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன் அதுவே ஒரு பெரிய டாபிக். அதுவே நிறைய கார்பரேட்டில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். வாட் டு டெலிகேட், ஹூம் டு டெலிகேட், ஹவு டு டெலிகேட், அதுவே பெரிய ஆர்ட். அது எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுத்துட முடியாது. அப்புறம் இன்னும் நம்ம ரொம்ப மண்டை காயும். இன்னும் செய்யாட்டா பரவாயில்ல, சொதப்பிட்டாங்கன்னா அதை டபுள் வேலை அது. ஸோ அதனால் கரெக்டாக எஜுகேட் பண்ணி அவங்கள எம்பவர் பண்ணி அவங்க கையில் நம்ம கொடுத்து ரிசல்ட்ஸை மட்டும் பார்த்தா நமக்கு வந்து சிஇஓஸ் லெவலில் அல்லது பெரிய ஹை பொசிஷன் லெவலில் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ரிசல்ட் வரும், பண்ணி காமிக்கிறாங்க, எப்படி பண்ண எது பண்ண பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 70% ஆஃப் தி பீப்புள் தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ். தே ஹேவ் ஸ்ட்ரெஸ். ஏன்னா இன்றைக்கி அகாடமிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீச்சர் லெவல்லேருந்து ஆரம்பிக்கும். குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் இஸ் கான் டவுன் பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ். அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம். அது 1000 பேர் மறுக்கலாம். நிறைய விஷயம் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இட்ஸ் நாட். இப்போ ரீசெண்டாக டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு எக்ஸாம் எழுதுனவங்களே கிட்டத்தட்ட 1.6 lakhs பீப்புளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியலன்னு சொல்லிட்டு தமிழே தெரியலன்னு சொல்லி ரிசல்ட். ஸோ குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் இப்போ இந்த ஆட்கள் இருந்தால் எடுத்து குவாலிஃபை பண்ணி அவங்க டீச்சராக போடுறாங்க. அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள தயார் பண்ண முடியும்? ஸோ அப்போ டீச்சர்ஸோட குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற போது மாணவர்கள் குவாலிட்டி வராது. அப்போ அந்த மாணவர்கள் குவாலிட்டி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் படிப்பும் சரியாக சொல்லிக் கொடுக்காம எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த அகாடமிக் ப்ரெஷர், அது டீனேஜ் நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரெஷர் இருக்குது. 4 பக்கம் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு பக்கம் பேரண்ட்ஸ், ஒரு பக்கம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு பக்கம் சொசைட்டி. எல்லா இடத்துலேருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தேர் நாட் ஏபிள் டு கோப் அப். ஐ ஹவ் கான் டு மெனி இன்ஜினியரிங் காலேஜ், மோர் தென் 86 இன்ஜினியரிங் காலேஜ் அட்ரஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நேரில் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, நான் எப்படியும் பாஸ் பண்ணேன், எங்கள் அப்பா எனக்கு லோன் வாங்கி தான் படிக்க வச்சுருக்காரு, நான் ஃபெயில் ஆகிடுவோம், பயமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ். அது மாதிரி நிறைய இருக்கிறது. ஸோ இன்னும் ஹவு டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ். அப்போ உங்கள் லெவலில் சூசைட் நடக்குது பார்க்குறோம். நம்ம எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணுறவங்கள பார்த்துருக்கோம், ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணுறவங்கள பார்த்துருக்கோம். பட் தே ஷுட் நோ ஹவு டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ். அது தெரிஞ்சுட்டா பண்ண முடியும். டாக்டர்கிட்ட விசிட் பண்ணுறவங்கள டிப்ரெஷன் ரிலேட்டடாக இருக்கிறவங்க அவுட் ஆஃப் 5 விசிட்ஸில் வந்து 3 விசிட்ஸ், கிட்டத்தட்ட 60% வந்து டிப்ரெஷன் ரிலேட்டட். இப்போ டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர்கிட்ட சில சிம்டம்ஸ் சொல்கிறாங்க, அந்த சிம்டம் வச்சு டாக்டர் மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்து கொடுக்குறாங்க, அது 100% குணம் ஆகலை. ஒரு 20% 30% குணமாகிற மாதிரி இருக்கிறது. திருப்பியும் வந்து தே கோ செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம், தே கண்டினியூ சேம் மெடிசின் ஆர் தே ஷிஃப்ட் டு சம் அதர் டாக்டர். இந்த சிம்டம் அப்படியே இருக்கிறது தவிர பெரிய மாற்றங்கள் வரலை. ஏனென்றால் அது மனதளவில் ஏற்பட்ட பாதிப்புகள் உடலளவில் பிரதிபலிக்கின்றன. இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த டிப்ரெஷன் ஆர் த மென்டல், ஒரு மென்டலோட கண்டிஷன். அப்போ அது வியாதிகளாக வெளியே வந்து அங்கங்கே சிம்டமாக காண்பிக்கிறது. அப்போது டாக்டர்கிட்ட போகிற டாக்டர் இன்னும் ரொம்ப அனலைஸ் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சுன்னா இது மைண்ட் இல்லைன்னா எப்போ கண்டுபிடிப்பாங்க கேட்டால் இதுதான் சரியான மருந்து, இது ஏன் ஒர்க் ஆகலைங்கிற போது தான் கொஞ்சம் மைண்ட் இருக்குமோன்னு சொல்லி டாக்டருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அது வரைக்கும் வராது. வில் கண்டினியூ அதே மாத்திரை இன்னொரு 15 நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லி. அது ஒரு பக்கம் சைட் எஃபெக்ட்ஸ் ஆகிட்டு இருக்கும், அது வேற விஷயம். அப்போது ஒரு சிறிய விஷயங்கள் இப்போ வந்து ஸ்கின் ரேஷஸ் நிறைய பேருக்கு வர்றது பார்ப்போம். ஸ்கின் ரேஷஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மேபி அலர்ஜி டு சம் ஃபுட், மேபி அலர்ஜி டு சம் நியூ கைண்ட் ஆஃப் சோப், நியூ ஷாம்பூஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணல முடியலனாலும் கண்டிப்பாக ஸ்கின் ரேஷஸ் வரும். நிறைய பேருக்கு தெரியாது.
ஸ்கின் ரேஷஸோட மூல காரணத்தை, ரூட் காசை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அது வந்து கவலையில் இருக்கவங்களோ, இல்லைன்னா மன அழுத்தத்தில் இருக்கவங்களுக்கோ, பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கவங்களுக்கோ இது மாதிரி ஸ்கின் ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. வாட் வில் ஹேப்பன், எந்த இடத்துல ஸ்கின் ரேஷஸ் இருந்தோ அந்த இடத்துல கொஞ்சம் குணம் மாதிரி இருந்து ஷிஃப்ட் டு சம் அதர் பிளேஸ். அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துலேருந்து ஸ்கின் ரேஷஸ் வரும். அப்போது ஸ்கின் ரேஷஸ் போகலை, அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். ஸோ த ரூட் காஸ் ரிமைன்ஸ். ரூட் காஸ் என்ன? மன அழுத்தம். மன அழுத்தத்துக்கு என்ன காரணம்? வேரியஸ் காரணங்கள் இருக்குது. மேபி ரிலேஷன்ஷிப், மேபி ஹெல்த், மேபி ஃபினான்ஷியல், நிறைய இருக்கலாம். மேபி ஆஃபீஸ் அட்மாஸ்பியர், so many things may be there. ஸோ ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணல 36% ஆஃப் த ஐடி பீப்புள் ஆர் ஆல்வேஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் ஆஃப் த டெட் லைன்ஸ். பிகாஸ் இதுக்குள்ளே ப்ராஜெக்டை முடிச்சாகணும், இதை அப்லோட் பண்ணி ஆகணும், டீமுக்கு சரியாக நான் கோஆப்ரேஷனாக இருக்கும், டீம் சரியாக எக்யூப் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ ஆக்குபேஷனல் டிசீஸில் நம்பர் 1 டிசீஸாக இருக்கிறது வந்து டிப்ரெஷன். ஸோ அது வந்து நம்ம சரியாக கவனிக்கல. இப்போ நம்ம 4 ஸ்டேஜாக நம்ம பார்க்குறோம். முதல் ஸ்டேஜில் வந்து we feel only the tension. டென்ஷன்ஸ் நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுறோம். டென்ஷனாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆங்ஸைட்டி காரணமாக டென்ஷன் இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அது டென்ஷன் இருக்கும். ரைட், எப்படி வரப்போகுதோ, என்ன கேள்வி வரப்போகிறதோ, நாளைக்கு ஒரு புது ஆஃபிஷியல் வராரு, கொஞ்சம் ரொம்ப கடுபடின்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருக்கலாம். ஆங்ஸைட்டி டென்ஷனாக மாறக்கூடாது. என்னவோ ஏதோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது வேற ஆங்ஸைட்டி. பட் படபடப்புங்கிறது ஸ்டார்டட் அஃபெக்டிங் யுவர் சிஸ்டம், மைண்ட் லெவல் ஆர் ஹார்ட் லெவல். கொஞ்சம் படபடப்பு, ஹார்ட் பீட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ படபடப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு, சரியாக நம்ம கவனிக்க தவறிட்டோம் அப்படி என்றால் அது என்ன காரணம் நம்ம பார்க்கலாம் மாட்டோம். எதனால் வந்ததுன்னா பார்க்க மாட்டோம். அது வந்தது, நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அது அடுத்த மன அழுத்தமாக மாறுகிறது. மன அழுத்தமாக அது கவனிக்காமல் விட்டுட்டா மன சோர்வாக, டிப்ரெஷனாக மாறுகிறது. மன சோர்வுங்கிறத கொஞ்சம் கவனிக்க விட்டு விட்டால் அது மன விரக்தியாக மாறுகிறது. மன விரக்தி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸிட் பாயிண்ட் என்ன தெரியும் விட்டால் சூசைட் மட்டும்தான். தெல்வி அலுப், யாரோட சேர மாட்டாங்க, ஒதுங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சதே அவங்க பண்ண மாட்டாங்க. தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் த பர்சனல் திங்ஸ். பர்சனல் ஹைஜீனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, குளிக்கிறத பற்றி கவலை இல்லை, ட்ரெஸ்ஸிங் பற்றி கவலை இல்லை. ஹவு தே லுக் லைக் தே டோன்ட் கேர் அட் ஆல். சரியாக சாப்பிட மாட்டான், ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பான், கேட்ட கேள்வி உடனே பதில் வராது, அப்படியே யோசிச்சு 2 நிமிஷம் கழிச்சான்னு சொல்லுவான், சரியான பதிலாக இருக்காது, ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போவான். ஸோ டிப்ரெஷன் சிம்டம்ஸ் நிறைய கண்டுபிடிக்கலாம், அதாவது ஃபேக்டிக் சிம்டம் நிறைய கண்டுபிடிக்கலாம். வார்த்தையில் வரும், நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் போ, ஆமாம் வாழ்ந்தது போதும் போ. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிக்குன்னா தேர் அண்ட் ஃபேக்டிக். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம நிறைய கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. என்னோட பார்ட்டிசிபெண்ட்ஸு சிலர் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சா எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு கொடுத்துருக்குறாங்க. தேர் அண்ட் ஃபேக்டிக் ஸ்டேஜ். அவங்க சரியாக அவங்களுக்கு கவனிக்க விட்டுட்டோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ட்ரிகர் போதும் சூசைட் பண்ணுறோம். இப்போ ஜென்ரல் சிம்டம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஹார்ட் நமக்கு வந்து மன அழுத்தம் இருக்குதா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் சிம்டம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்கிற சிம்டம்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு பயம் வரக்கூடாது. எல்லா சிம்டமும் இருக்கிற மாதிரியே இருக்கும். சொல்கிற சிம்டம் அத்தனையும் இருக்கிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க. பர்சன்டேஜ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், 0வாக இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், கொஞ்சம் வேகமான இதய துடிப்பு, இன்க்ரீஸ் ஸ்வெட்டிங், கொஞ்சம் வேர்வை அதிகமாகும், கூல் ஸ்கின். சிலருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்துட்டுனா கூல் ஆகிடும், அதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். கூல் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், கையில் அப்படி ஜில்லுன்னு இருக்கும். டாக்டர் சில சமயம் கை பிடிச்சி பார்ப்பாரு தெரியுமா, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாரு தெரியுமா, கை எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பார். காலை தொட்டு பார்ப்பார், பாதத்தை தொட்டு பார்ப்பார், குழந்தைகள் கூட பாதத்தை தொட்டு பார்ப்பார், சின்ன குழந்தைகளாம் தொட்டு பார்ப்பார். ஸோ ஃபீலிங் ஆஃப் நாசியா, திடீர்னு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன். ஆல் ஆஃப் எ சடன் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தா, ஆல் ஆஃப் எ சடன் திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு துயர செய்தி வந்தா, ஷாக்கிங் நியூஸ் வந்தா, நாசியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐ ஹவ் கான் த்ரூ இட். when I heard about my that is brother-in-law's டெத் இன் அன் ஆக்சிடென்ட், ஸ்பாட்டில் அவர் இறந்து போன நியூஸ் கிடச்ச எனக்கு அடுத்த 10 நிமிஷம் நான் ஃப்ளாட்டு, வாமிட்டிங் அண்ட் டைரியா. சடன் நமக்கு ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகும், ரைட்டா. ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங் நியூஸ் வந்து வந்தோன்னா நாசியாக ஒரு வாமிட்டிங் வர வாய்ப்புகள் இருக்குது. பட்டர்ஃப்ளை ஸ்டமக் நிறைய நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதுவும் எக்ஸாம் நேரத்தில் குழந்தைகள் எக்கச்சக்கம் இருக்கும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வயிற்றில் புளியை கரைக்குதும்பாங்க, நிறைய இருக்கு. மாமியார் ஊர்லேருந்து வரோன்னா மருமக கரைக்கும், மருமக ஊர்லேருந்து மாமியாரை பார்க்க வரோன்னா மாமியார் புளியை கறக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும்.
1000 பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும்பாங்க. அது பாசிட்டிவாக இருந்தால் அது லவ் அஃபர்ஸு, நெகட்டிவாக இருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸு. ரேபிட் ப்ரீத்திங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வேகமாக விடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன் ஆஃப் த சிம்டமாக இருக்கும். மசில்ஸ் டென்ஷனை புடச்சிட்டு வரதை பார்க்கலாம். சைட்லலாம் அப்படியே வந்து இந்த கோவம் வரதை திருப்பி கண்ட்ரோல் பண்ணுவாங்க சார். பல்ல கடிச்சிட்டு அப்போ இந்த பக்கம் நர்வ்லாம் புடச்சிட்டு வரும். அப்படி இதுக்கு விரல் மேலே இருக்கிற இந்த நர்வ்ஸ்லாம் புடச்சிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மசில்ஸ் டென்ஷன் ஆகிறத பார்க்கலாம். பேச முடியாமல் போகும், ட்ரை மவுத். அப்படியே ஒரு பாதியில் கட் பண்ணுறவங்க ஒரு வார்த்தைகள் குளர்ற மாதிரி இருக்கும். திடீர்னு உயர் அதிகாரி பார்க்குறோம், திடீர்னு பெரிய அஃபிஷியல் பார்க்குறோம், திடீர்னு ஏதோ கேட்குறாங்க, அன்எக்ஸ்பெக்ட் நம்மளை கேட்குறாங்க. இ ஃபெல்ட் உடனே ட்ரைம் சொல்ல முடியல நம்மளால். இட் ஹேப்பன்ஸ் இம்மீடியட்லி. ஸோ டிசைர் டு யூரினேட் சிலருக்கு வந்து அவசரமாக யூரின் போக வேண்டிய ஒரு ஒரு ப்ரெஷர் வரும். அப்புறம் டயரியா நிறைய பேருக்கு வரும். லாஸ் ஆஃப் ஆப்படைட், பசி குறைந்துடும், இல்லை பசி ரொம்ப இருக்கும், ரெண்டுமே இருக்கும். பசி குறைந்து நான் சொல்லியிருக்கிறேன், பட் பசி கூட இருக்குன்னு எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்கான். ஏன்னா அதை பற்றி அவன் சீரியஸாக இல்லை. நம்மள நல்ல மூடில் இருந்தால் நம்ம இவ்வளோதான் சாப்பிடுவோம், இதுக்கு மேலே நம்ம செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போதும்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்போ சொல்கிறதில்ல, யங்ஸ்டர்ஸ் சொல்கிறதில்ல, பட் போதும்னு ஒரு வார்த்தை சொல்ல, இவ்வளோதான் நமக்கு இவ்வளோதான்னு சொல்லி முதல்ல எடுத்துருவோம். பட் இந்நிரேட்டில் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ போகுதுன்னே தெரியாது. ரொம்ப வாங்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் வேஸ்ட் பண்ணுவாங்க, லிமிட்டோட ஜாஸ்தி கூட போட்டுருவோம். ஸோ இன்க்ரீஸ் யூஸ் ஆஃப் ஆல்கஹால், அது நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அது வந்து இந்த ஒரு எப்படி இது மேனேஜ் பண்ணன்னு தெரியாதனால தே கோ ஃபார் அதர் சோர்சஸ். சரி, அதர் சோர்ஸ் என்ன பண்ணால் எனக்கு சிஸ்டம் செட் ஆகும், நான் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஆல்கஹாலோ இல்லை வேறு ஏதாவது ட்ரக்ஸோ போக ஆரம்பிச்சிருக்காங்க. அனதர் சிம்டம் பார்க்கக்கூடிய சின்ன விஷயத்துக்கு பெரிய கற்றுவான். கூட இருக்கலாம், என்னடா அது ஒரு சின்ன விஷயம் இந்த கற்றுறான், இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் ஸ்மால் திங், டைனி மேட்டர், சப்ப மேட்ரு, இதுக்கு போய் இந்த கற்றுறானே அப்படிம்பாங்க. ஆனால் அவன்ட்டு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அந்த அளவுக்கு இருக்குது. சின்ன உதாரணம், ஒரு கிளாஸ் டம்ளரில் விளிம்பு வரைக்கும் தண்ணீர் விட்டுருந்தா, ஃபுல்லாக அப்படியே விளிம்பு வரைக்கும் தண்ணீர் கொட்ட அப்படியே விட்டு வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ட்ராப் மேலேருந்து வெளியே விழுந்தா அது உடனே 2-3 ட்ராப்பாக வெளியே தெரிக்கும். நம்ம விடுறது ஒரு ட்ராப் தான், ஆனால் 2-3 ட்ராப்பாக வெளியே தெரிக்கும். ஏன்னு கேட்டால் அது ஃபுல் பிரிம் வரைக்கும் இருக்குது. இப்போ அதுலேயே முக்கால் தான் தண்ணி இருக்குது, கால் கொஞ்சம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ட்ராப் தண்ணி விழுந்தால் என்ன ஆகும், உள் வாங்கிக்கும், வெளியே தெரிக்காது. இப்போ மன அழுத்தம் இருக்கிறவங்க ஃபுல்லாக இருக்குது, அவங்க சிஸ்டம் வந்து மன அழுத்தத்தில் ஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு லோன்னு 1 மணி நேரம் கத்திட்டுமா, ஒரு நாள் கூட கத்துவான். தெரியுதா ரோட்டில் ஏன் கத்திட்டு போகிறாங்கன்னு, ரோட்டில் ஏன் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா? ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான், 1000 ஸ்ட்ரெஸ் அவனுக்கு. எவன் மாட்டினாலும் திட்டு தான், எல்லாமே கெட்ட வார்த்தை தான், நார்மல் வார்த்தையே வராது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறான். அவன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு அவனுக்கும் தெரியாது. ஏர் ஹார்னே ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஏர் ஹார்ன் அதிகமாக யூஸ் பண்ணிருக்க டிரைவர், பஸ் டிரைவர், அவன் எல்லாம் கெட்ட வார்த்தையும் பேசுவான். ஏன்னா அந்த ஹார்ன் சவுண்டு அவனையே பாதிக்குன்னு அவனுக்கு தெரியாது. அதிகமான சப்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலோ, ஏர் ஹார்ன் இல்லைன்னா எங்கேயா லைட் மியூசிக், கல்யாண வீட்டில் லைட் மியூசிக் போடுறான், கல்யாண வீட்டு போயிட்டு வந்து லைட் மியூசிக் போட்ட இடத்துல நீங்கள் போய்ட்டு தலைவலி வரும் நைட்டு. யூ கான்ட் என்ஜாய் தி ஸ்லீப் ஆன் த டே. நாட் பிகாஸ் ஆஃப் ஃபுட், பிகாஸ் ஆஃப் த சவுண்டு, தண்டரிங் சவுண்டு. பேர் தான் லைட் மியூசிக். அவன் மேக்சிமம் வால்யூம் வச்சா தான் அந்த பிள்ளைங்க மோசமாக பாடுறது மற்றவங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா தெரிஞ்சிடும், என்ன இப்படிலாம் பாடுறான், இவனெல்லாம் வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்களேன்னு ஆகிடும். அதனால் சவுண்டை கொட்டி விட்டுருவோம். எவ்வளோ இடத்துல நான் ரெக்வஸ்ட் கூட பண்ணியிருக்கிறேன், சவுண்டை குறைங்கன்னு சொல்லி. தலையாசிப்பான், நல்ல சிரிப்பான், குறைக்கவே மாட்டான், வண்டவாளம் வெளியே வந்துடும். அங்கே போனவங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ். நான் எங்கெல்லாம் லைட் மியூசிக் இருக்குதோ அங்கே நான் மேக்சிமம் வந்து குறைந்த நேரம் தான் இருப்பேன். உடனே போகிறோமா, மொய் எழுதணுமா, சாப்பிட்டோம், உடனே தப்பிச்சுட்டு அன்றைக்கி தலைவலி வரப்போகுது, நைட்டு ஒரு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுறது காலி ஆகிடும். நம்ம 1000 பிளான் வச்சுருப்போம், நாளைக்கு அதை பண்ணலான்னு சொல்லி காலி ஆகிடும். எஸ்கேப். ஸோ லைட் மியூசிக், ஸோ அதிகமான நாய்ஸ் வந்து கண்டிப்பாக மன அழுத்தத்தை கொடுக்கிறது. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஓவர் சவுண்டு இருக்கிற நேரத்தில் யாராவது ஒருத்தர் பேசினா கூட சண்டை போடுவாங்க, கத்துவாங்க. இந்த சவுண்டு தான் அதுக்கு காரணம்னு அவங்களுக்கு தெரியாது. இன்அப்ரோப்ரியேட் ஆங்கர் வருவதற்கான காரணம் ஸ்ட்ரெஸ். ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நாய்ஸ் சாதாரணமாக இருக்கிறத விட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இன்னும் ஹைப்பர் சென்சிட்டிவாக இருப்பாங்க. கொஞ்சம் டக்குன்னு ஹார்ன் அடித்தா உடனே திரும்பி கட்டவர சொல்லி பேசும் காரணம் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு 10 செகண்ட்ஸுக்குள்ளே அவனை ட்ரிகர் மேக்ஸிமம் பண்ணிடுது. ஸோ இது மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு தினசரியே நடக்கும். ஏதாவது டக்குன்னு பாட்டில் உடையிற சவுண்டு, கிளாஸ் உடையிற சவுண்டு, டிவி சவுண்டு, யாராவது கூட்டிட்டாங்க, இதெல்லாம் வந்து டெம்பரரி இன்சானிட்டி என்று சொல்வார்கள். தற்காலிகமாக பைத்தியக்காரத்தனம், கொஞ்சம் அப்படி தூக்கிடும்.
பீக் கொண்டு போயிடும். ஆனால் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நார்மலாக இறங்கணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி மைண்ட் அப்படின்னா அப்படி ஏற்றப்பட்ட ஒரு விஷயம் நார்மலாக இறங்கணும். ஆனால் நிறைய பேருக்கு இறங்குறது இல்லை. ஒரு தடவை காலையில் ஏறிடுச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் இருக்கும், ராத்திரி வரைக்கும் இருக்கும்னா ஏற்கனவே சிஸ்டம் ஸ்பாயில்ட். ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் மன அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கு, இது போய் ஆட் ஆயிடுச்சு, இறங்காது. ஸோ அதனால தான் காலையில் ஆரம்பிச்சு ட்ரிகர் பண்ணி விட்டாச்சுன்னா அன்றைக்கி பூரா லோன்னு கத்திட்டு இருப்பாங்க ஆஃபீஸில். வாழ்க்கைப்பா அவன் லேட்டாக வந்திருப்பான், அவன் வந்து எல்லாரும் திட்டிகிட்டு இருப்பான். அவன் லேட்டாக வந்து அவனுக்கே ஸ்ட்ரெஸ்ஸு, யாரும் கேள்வி கட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் திட்டிருப்பான். விஷயமே வேலையே தெரியாமல் உயர் பதவிக்கு வந்த ஆள்கிட்ட கத்திக்கிட்டே தான் இருப்பான். நல்ல யூ கேன் வாட்ச் எனி ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ப்ரைவேட் எங்கே வேணால் எடுத்துங்க. விஷயம் தெரியாது, ஆனால் அந்த பதவிக்கு வந்துட்டான். அவனுக்கு மேனேஜ் பண்ண தெரியாது. அவனை யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. அவன் ஊரில் எல்லாரையும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் கத்திட்டு இருப்பான். நான் யார் தெரியுமா, நான் மேனேஜரா நீ மேனேஜரா, நான் சூப்பர்வைசரா நீ சூப்பர்வைசரா, நான் எம்டியா நீ எம்டியா, எல்லாரும் விரட்டிட்டு. பிகாஸ் he doesn't have stuff, he cannot learn also, but he will make other people to feel stress. அது நிறைய பார்க்கணும். ரெஸ்ட்லெஸ்னஸ், மன அழுத்தம் அதிகமாக வந்துட்டுனா அவங்களால அமைதியாக இருக்க முடியாது ஒரு இடத்துல. ஸோ குட்டிப்பட்ட பூனை மாதிரி அங்கங்கே போயிட்டு இருப்பாங்க. ஸோ பர்ன் அவுட் கொஸ்டினாக கிளாஸ் ரூமில் வைக்கிறது உண்டுன்னா நீங்கள் செக் பண்ணல. ஸோ ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் அளவில் வெளியே தெரியக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, தூக்கம் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிறது. ஓனா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம், எனக்கு ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் நான் தூங்குறேன். அவ்வளோதான், இட்ஸ் எனஃப் ஃபார் மீ. 5 ஹவர்ஸ் உன்னா கூட போதும், எனக்கு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் கார்பரேட் செஷனில் நின்று எடுக்க முடியும். 5 ஹவர்ஸ் இஸ் எ மஸ்ட். ஆனால் அந்த 5 ஹவர்ஸும் அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் தூங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்குங்கிறது தான் முக்கியம். இப்போது ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு அந்த குவாலிட்டி அடிப்படும். சும்மா படுத்திருப்பான், அந்த எழுத்தவொடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. காலையில் எழுந்தவொடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் இஸ் ராங். மார்னிங் யூ ஷுட் பி ஃபீலிங் எனர்ஜெட்டிக். அப்படியே ஒரு நமக்குள்ளே ஒரு 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 உற்சாகத்தோடு காலையில் எழுந்திருக்க லெவலில் இருக்கும். இன்றைக்கி அதை பண்ணலாம், அதை பண்ணிடலாம், அதை போட்ட பிளான் பண்ண அடையா. மண்டே மார்னிங் எத்தனை பேருக்கு சுறுசுறுப்பு அனுப்பிச்சிருக்கிறாங்க? மண்டே காலையில் எத்தனை பேர் எனர்ஜெட்டிக் அனுப்பிச்சிருக்காங்க? மிகப்பெரிய கேள்வி. கண்டிப்பாக கிடையாது, 90% கிடையாது. மண்டே இன்னும் 6 நாள் போகணும்யா, அப்போ தான் ஒரு நாள் லீவு. ஏன்னா அந்த சண்டையை உருப்படியாக செலவு பண்ணல. அதை பண்ணோம் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு நாமே டிசைட் பண்ணிட்டு சண்டைக்கு அவ்வளோ வேலை ஒதுக்கி வச்சுட்டு சண்டே அன்றைக்கி ஒரு வேலை ஞாபகம் வராது. என்ன வேலை பண்ணணும்னு நினச்சோம், ஒன்றும் ஞாபகம் வராது. எப்படி ஏதோ போயிடும் சண்டே. ஒரு வேலை மிஞ்சி பண்ணியிருப்போம், 2 வேலை பண்ணியிருப்போம். சண்டே நைட்டு போது தான் ஞாபகம் வரும், ஆகா இவ்வளோ வேலை பாக்கி இருக்குது, அடுத்த லீவு நாள் தான். அப்போ அந்த வாரம் முதல் நாளே எப்படி ஆரம்பிக்குது? ஏகப்பட்ட பெண்டிங்கோட ஆரம்பிக்குது. பர்சனல் வேலை அவ்வளோ இருக்குது. இது பண்ணணும்னு நினச்சேன், சனிக்கிழமை அங்கே போகணும்னு நினச்சேன், சண்டே இது பண்ண நினச்சேன், ஒன்றும் பண்ணல. ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்குதா? ஸோ மண்டே மார்னிங் தான் டிராஃபிக் ஜாம் ஆகிறது எல்லா இடத்துலையும். நல்லா பாருங்கள், மண்டே மார்னிங் நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகும் மற்ற நாளை விட. ஸோ அதனுடைய எஃபெக்ட் அது. ஸோ ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் போகிறது, ஃபேட்டிக்னு சொல்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு விரக்தி, மன விரக்தி வந்துடுது. ஆமாம், என்னத்தை பண்ணி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளில் நிறைய வரும். டைஜஷன் ப்ராப்ளம், இது நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஈவன் நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு வந்து ஸ்டமக் செட் ஆகிறது கஷ்டம். பிகாஸ் நம்ம சிஸ்டம் வந்து நம்ம சிஸ்டம் ஹோல் சிஸ்டமே வந்து இந்த சோலார் பேட்டர்னோட தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சூரிய அஸ்தமன நேரம், நம்ம சூரியன் இருட்டில் இருக்கிற நேரம், நைட் நேரத்தில் வந்து நம்ம நல்ல ஸ்லீப்பாக இருந்தால் தான் நம்ம சிஸ்டம் செட் ஆகிற மாதிரி சிஸ்டம். மேபி டியூ டு வேலை நிர்பந்தம் காரணமாக நைட் டியூட்டி பார்க்குறாங்க. பட் அவங்களுக்குலாம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வருது. அதே போல் மன அழுத்தம் உள்ளவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதுதான் டைஜஷன் சொல்லி மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க, ஒன்றும் பார்க்காது. மன அழுத்தத்தை க்யூர் பண்ணால் இது சீராகிடும். ஸோ லாஸ் ஆஃப் செக்ஷுவல் ரைட் வெளியே சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட போய் பேச முடியும்? யார்கிட்ட போய் கேட்க முடியும்? யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, டாக்டர்கிட்ட போகவும் மாட்டாங்க. பெண்கள் என்ன சின்ன சின்ன விஷயம்னா கூட அவங்க போயிடுவாங்க. ஆண்கள் எவ்வளோ பூதாகரமான விஷயம் இருந்தாலும் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. தே won't go and consult a டாக்டர் ஆர் சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்கோ தெரபிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட், யார்ட்டையும் போக மாட்டாங்க. ஸோ ஹெட்ஏக்ஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 55 காரணம் இருக்குது. மன அழுத்தம் வந்தால் ஹெட்ஏக் வரும் கண்டிப்பாக. ஹெட்ஏக்கு மன அழுத்தம் தான் காரணம் கண்டுபிடிக்கணுமே. ஓவராக சாப்பிட்டா தலைவலி வரும், சாப்பிடலன்னா தலைவலி வரும், தண்ணியை குடிக்கலன்னா தலைவலி வரும், இருட்டிலிருந்து வெயிலுக்கு போனால் தலைவலி வரும். மேட்னி ஷோ பார்த்துட்டு வெயிலில் வந்தால், வெளியே வந்து வெயில் அடிச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நாள் முழுக்க காலி. நம்ம டைம் இல்லை இந்த நேரத்தை போகலாம் சொல்லிட்டு 3 மணிக்கு வெளியே வருவோம். 3 மணிக்கு அடிக்கிற வெயிலில் உள்ள ஏசியில் இருட்டில் இருந்துட்டு அடித்த வெயிலுக்கு
உடனே தலைவலி கும்னு ஏறிடும். அதே மாதிரி ரொம்ப டல்லான இடத்துல ரொம்ப நேரம் இருந்துட்டு இருந்தால் கூட, வெளிச்சம் அதிகமாக இல்லாத இடத்துல ரொம்ப நேரம் இருந்துட்டு இருந்தால் கூட தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாய்ஸ் வரும் கண்டிப்பாக. ஓவர் பிரைட்னஸ் ஐ ஃபெல்ட் 2 days பேக், 31st அன்னைக்கு எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷன்லேயும் ஃப்ளாஷ் லைட் போடுறாங்க. ஃப்ளாஷ் லைட்டு நம்ம ஆடியன்ஸ் முகத்தில் அடிக்கிற மாதிரி வைப்பாங்க. இது எங்கே போய் சொல்கிறது? ஆடியன்ஸ் முகத்தில் அடிப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ் முகத்தில் மாறி மாறி 3 லைட் மாறி மாறி அடிச்சிட்டு இருந்தா ஹவு கேன் யூ என்ஜாய் த ப்ரோக்ராம்? இதெல்லாம் பேசிக்கான காமன் சென்ஸ் விஷயங்கள் நம்ம நிறைய பேசின கோவம் வரும் நிறைய பேருக்கு. அவங்க பாட்டு செட் பண்ணி ஏதோ லைட் ஓடிட்டு இருக்குன்னு ஓடிட்டு இருக்கு. நமக்கு ஃப்ளாஷ் கன் லைட்டில் பட்டுட்டு இருந்தாலும் தலைவலி. ஐ ஹேட் இட். ஐ குட் நாட் கண்டினியூ பண்ண முடியல. 20 நிமிஷம் மேலே ப்ரோக்ராமே நான் பார்க்கல. வந்துட்டு தலைவலினா நான் வந்துட்டேன். ஐ நோ என்ன ரீசன் சொல்லி பார்த்தேன். இதுதான் ஓவர் சவுண்டு, 2வது லைட்டிங், 2 சேர்ந்து போயிடுச்சு. பீக் ஆயிடுச்சு எனக்கு தலைவலி. ஸோ டைஜஷன் லாஸ் ஆஃப் ஹெட்ஏக்ஸ் வர்றதுக்கு காரணங்கள் நிறைய வந்து சாப்பாடும் பசியில் இருந்தாலும் வரும். இது மாதிரி நிறைய ஒர்க்கு பெண்டிங் இருக்குது, எப்படி பண்ண போகிறோன்னு ஒரு ஃபீலிங் வந்து அது தலைவலி ஆரம்பிச்சிடும். ஐயோ எப்படி முடிக்க போகிறேன். இந்த ஆங்ஷைட்டி காரணமாக கூட ஹெட்ஏக் வரும். இது போல் வருவதற்கு காரணங்கள் 55 காரணங்கள் நிறைய இருக்குது. பட் இது ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் ஹெட்ஏக்குன்னு கண்டுபிடிச்சா அதை நம்ம க்யூர் பண்ண முடியும். அடுத்தது பெயின்ஸ் வந்து பாடியில் முதுவலி சார், கேஸ் சார், இங்கே வலிக்கு சார்னு சொல்லி டாக்டரோட போவாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்து இந்த பக்கம் வலிக்க சார், வாய் பிடிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்க்குள்ள மாத்திரை கொடுப்பாங்க. ஏதோ மாத்திரை சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ கலர் 4 மாத்திரை சாப்பிட்டு டாக்டர் 200 கூப்பிட்டு வந்தால் பார்த்தா, சார் இப்போ அந்த பக்கம் போயிடுச்சு சார், இப்போ இந்த பக்கம் வலிக்குதுமா, பெயின் ஷிஃப்ட் ஆயிடுச்சுமா. டாக்டருக்கு புரியாது எப்படியா ஷிஃப்ட் ஆகுது. அதனால பெயின்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வலி இருக்குது இங்கே வலி இருக்காங்க. ஆக்சுவலாக வலி இருக்காது. சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் எளிதாக வரும். ஏன் இன்ஃபெக்ஷன்ஸ் எளிதாகிறது? உங்கள்கிட்ட இருக்கிற நேச்சுரல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். மன அழுத்தம் வரும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் பிடித்துக் கொள்கிறது. டிசினஸ், ஃபெயிண்டிங் 2 வித்தியாசம் இருக்குது. ஃபெயிண்டிங்னா மயக்கம் போட்டு விழுறது. டிசினஸ்னா 1 செகண்ட் அப்படி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். 1 செகண்ட் தள்ளாடும், அடுத்த செகண்ட் விழிப்புணர்வு வந்துடும், நம்ம சிஸ்டம் உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் நான் 1 செகண்ட் வி ஆர் லூசிங் அவர் அலர்ட்னஸ். வண்டி ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. முந்தின வீட்டில் ரெட் லைட்னு ஏன் வச்சான் பிரேக்குக்கு? ரெட்டு தான் ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகும் நம்ம சிஸ்டத்தில். ஸோ ரெட்டு வந்து அலர்ட்டாக நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத ரெட்டுங்கிறத வச்சான். ஸோ முந்தின வண்டி ரெட் லைட் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிப்போம். ஸோ அந்த ஒரு டிசினஸ் இருக்கிற நேரத்தில் எதிரில் முன்னாடி போகிற வண்டி லைட்டு பிரேக் அடித்தா நம்மளால் ஒர்க் பண்ணாது, அலர்ட்னஸ் ஒர்க் பண்ணாது. ஸோ ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ். ஸோ ஃபெயிண்டிங்னா விழுந்துறது, அப்படியே மயக்கமாக விழுந்துடுறது. ஸ்வெட்டிங், டம்ப்ளிங் அதிகமாக வேர்த்து ஊற்றும், ரைட்டா? அது நிறைய நம்ம பார்க்குறோம். ப்ரீத்லெஸ்னு, பால்பிட்டேஷன், படபடப்பு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல். மென்டல் சிம்டம்ஸ் வந்து முதல்ல சொன்னது ஜென்ரல் சிம்டம். இப்போ நான் 3 பிரிக்கிறேன். ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷனல். ஸோ லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், முன்னாடி மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒர்க்கு மெமரி லேப்ஸ் ஆகுது, மெமரியில் ஏற மாட்டேங்குது. 7 தடவை சொன்னால் தான் நிற்கிது, 2 தடவை சொன்னால் ஏற மாட்டேங்குது. டிசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்காமல் தள்ளி போடுறாங்க, பயப்படுறாங்க, முடிவே எடுக்க முடியாமல் இருக்கல, தப்பாக எடுக்கிறாங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் எப்போவுமே குழப்பமான இது. அப்புறம் பார்க்கலாம்ப்பா, ஒன்றும் முடியல, இப்போ கேட்காத, ஒரே குழப்பமாக இருக்குமா, இப்போ எதனால முடிவு பண்ண முடியாதுப்பா. ஏன் முடியாது? உள்ள குழப்பம். டிஸ்ஓரியன்டேஷன் அண்ட் பேனிக். டிஸ்ஓரியன்ட் எதையும் ஆர்கனைஸ்டாக பண்ணாமல் சொப்பாங்கமாக எல்லாத்தையும் பண்ணுறது, அப்புறம் கஷ்டப்படுறது. பேனிக் அட்டாக்ஸுங்கிறது வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் மாதிரி அப்பப்போ டக்குன்னு ஏதாவது பாதிக்கிறது. ஸோ பிஹேவியர் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ட் சேஞ்சஸ் சொல்லிட்டேன். பசி கூடும் குறையும். ஈட்டிங் டிசார்டர்ஸும் அதுதான். அவன் பாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், எவ்வளோ சாப்பிட்றான் கணக்கு தெரியும், மற்றவங்க தான் கணக்கு போட்டு போதும்டா அப்படின்னு ஒரு நிறுத்த விட்டுருஸ். ஐ சீன் சம் கவுன்சிலிங் வந்து நான் பார்த்துருக்குறேன். அப்பா கூப்பிட்டு வராங்க பையனை பற்றி, வந்து ரொம்ப சாப்பிட்றாங்க, கண்டுபிடி சாப்பிட்றாங்க, அவன் லிமிட் போதுன்னு சொன்னதே கிடையாதுங்க. அவன் சாப்பிட்டுட்டு வாமிட் வேறு எடுப்பான், ஆனால் சாப்பிடுவான், கண்டுபிடிச்சு விடும். அவன் லிமிட் தெரியும், இவ்வளோதான் சாப்பிட முடியும் தெரியும், என்ன சாப்பிடுவோம், வேணான்னு சொன்னதே கிடையாது. இதையும் கொடுத்தா வாங்குவான், அதையும் கொடுத்தா வாங்குவான். அவங்க கூட மனுஷன் உட்காந்து சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டாக கூட்டுருவாங்க. கேட்டால் என்ன அனலைஸ் பண்ணால் அது அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, வேறு ஏரியாக்கில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது முத்தி போகுது. ஸோ ஆல்கஹால், ட்ரஸ்டு, ஸ்மோக்கிங், அது மாதிரி எந்த விஷயத்தை ஏன் தேடுறாங்க? ஒரு ஆள் நார்மல் லைஃப்லேருந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு ரிலீஃப் தேடுறான். ரிலீஃப் ஏன் தேடுறான்? நார்மல் லைஃப் சரியில்லை. ஸோ ரெஸ்ட்லெஸ்னு சொல்லிட்டேன். ஃபிட்ஜெட்டிங், நகத்தை அப்படி கடிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது தட்டிக்கிட்டே இருக்கிறது,
பேனா வச்சு தட்டிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து பிஹேவியர் சிம்டம்ஸ். எமோஷனல்ஸ் வந்து டிப்ரெஷன் போகிறது, அடுத்த லெவல் கொண்டு போயிருது, பொறுமை இல்லாமல் போயிடும். அது நிறைய பேர் பார்க்குறோம். இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட 70% பீப்புள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா 70% பொறுமையே கிடையாது. இதுலேயும் பொறுமை கிடையாது. ஏடிஎம்ல 2 செகண்ட் லேட்டாக இருந்தால் மானிட்டரை குத்திட்டு கிடப்பான், அடி அடின்னு அடிப்பான். இவ்வளோ நேரம் ஆகத்தான் செய்யும். அது ஏதோ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கு, சவுண்டு கேள்வி நிற்கலாம்ல, அதுக்குள்ளே பொறுமை கிடையாது. இங்கே ஒருத்தன் ஏடிஎம் நிற்கிறான்னா பின்னாடி, யோ போதும் வாயா நீ, எவ்வளோ நேரம் அடுத்தால் பணம் எடுங்க, என்ன இங்கேவா வீடு கட்டிட போகிறான். ஆனால் ஏடிஎம்லேருந்து அவன் வர்றதுக்கு முன்னாடி அர்த்தவனுக்கு பொறுமை இல்லை. சிக்னலில் அது பாட்டு 10, 9, 8, 7 வந்துட்டு 5 வரும்போதே ஆரன் அடிக்கிறான். யோ பெருசு நகர் ஏங்குறான் நம்மளை பார்த்து மரியாதையா. அது 0 வரட்டியா 1 வரட்டியான்னு சொல்லி கேட்டால் பொறுமை இல்லை. அவன் முன்னாடி போய் அவன் இங்கே நேரத்தை தொலைச்சான், அந்த நேரத்தை இங்கே பிடிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு நம்மலாம் இடைஞ்சலாக இருக்கும். நமக்கு தெரியுது அவன் நேரத்தை தொலைச்சிட்டு லோன்னு அலையிறாள்னு தெரியுறது. ஸோ பட் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆக்கிரும். ஸோ டியர்ஃபுல்னஸ் பெண்களுக்கு அழுகாக வந்துடும். ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் அழுவதில்லை, ஆனால் மனதிற்கு அழுவது வெளியே தெரியாது. திருமணமான புதிதில் அந்த மணப்பெண் 1 வருடத்திற்கு என்ன விஷயத்தாலும் அழுதுகிட்டு இருப்பா. ஏன்னு கேட்டால் எல்லாமே புதுசாக இருக்கு, எல்லா சிஸ்டம் வேற, எல்லா ப்ரொசீஜரும் வேற. நம்ம வீட்டில் அம்மா சொல்லி கொடுத்தாலாம் வேற, இங்கே எல்லாமே வேற. எவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோமான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா ஒரே வார்த்தையில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற, ஸ்ட்ரெஸ்ஸு எதுக்கு எடுத்தாலும் அழுக. ஒரே வருஷம்தான், அப்புறம் அந்த பொண்ணு அழுகை நிறுத்திடுவா, அப்புறம் அவள் அழமாட்டா, அவ்வளோதான். அப்புறம் இவன் அழுவான் மனசுக்குள்ள, இவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்பியரன்ஸ் பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க. எப்போவுமே நல்லா இருக்கிறாள், ஆனால் விட்டுருவாங்க, திடீர்னு விட்டுருவாங்க. ஸோ மெயினாக வர்றதுக்கான காரணங்கள் ரொம்ப யோசிக்கணும். இப்போது ரூட் காஸ்லாம் நம்ம பார்க்கணும். எங்கேயோ முதல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சரியாயிட்டா டைரக்ஷனை பிடிச்சிடலாம். ஸ்டார்டிங் கோணம் மாறி போயிடுச்சுன்னா தப்பான ரூட்டில் எங்கேயோ போய்டும் இல்லையா. இடத்துல அட்ரஸ் கேட்க நேரத்தில் சரியாக அட்ரஸ் கேட்க நான் போய் பார்க்கலான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த ரூட்டில் வந்து இங்கே அந்த ரூட்டில் போயிருக்கணுமா, திருப்பி வரணும். அது மாதிரி வாழ்க்கையில் அந்த டிசிஷன் எடுக்கிற நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக எடுத்துட்டா, ஸோ மன அழுத்தம் வருவதுக்கு முன்னாடி ரூட் காசை பார்த்து வச்சுக்கிட்டா, இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிட்டா, லிவ் ஏ பெட்டர் லைஃப், ஹாப்பி லைஃப். ரைட்டா? ஹாப்பினஸ் எங்கே தொலைத்தோம் பேசியிருக்கேன், அந்த டாபிக் நான் பேசியிருக்கேன். வேர் யூ லாஸ்ட் அவர் ஹாப்பினஸ், சந்தோஷத்தை எங்கே தொலைத்தோம், மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக பிறந்தோம், எங்கே விட்டோம். ஸோ கிளாரிட்டி கிடையாது. வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு ஓடிட்டுருக்கு. லைஃப் எப்படிங்க போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்க, ஏதோ போயிட்டுருக்குங்க. சொல்கிற துணியை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அடுத்தவனுக்கு இருக்கிற எல்லா பேட்டரியும் டவுன் ஆகிடும். ஏதோ போயிட்டுருப்பதா வாழ்க்கை? கண்டிப்பாக இல்லை. தெளிவான இலக்கு, அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் பிரயாணம் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் இலக்குக்கும் எனக்கும் உள்ள தூரம் குறைந்து கொண்டு வருகிறது. டிஸ்டன்ஸ் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட் எவ்ரி டே. அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும். அந்த கிளாரிட்டி இல்லாதவங்களுக்குலாம் வந்து அவன் என்ன பெரிய வாழ்க்கை, அது என்ன பண்ணி இது என்ன விஷயம், இது என்ன பண்ணி என்ன ஆக போகுது, இது மாதிரி விரக்தியான வார்த்தைகள் வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இல்லை லைஃப்பில் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாழ்க்கையில் எங்கே போகணும்னு தெரியாமல், என்ன எந்த ஊருக்கு போகணும்னு ஐடியா இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் போய் இன்னும் எந்த பஸ் ஏறுவோம், அப்படி தான் போய்ட்டுருக்கோம். ஸோ ராங் ஃபுட் ஹேபிட்ஸ் இன்னைக்கு யூத் இளைஞர்களை திருத்த முடியாது. தே ஹேவ் டு சஃபர் அண்ட் லேர்ன். சஃபர் ஆகி லேர்ன் பண்ணுவாங்களான்னு அடுத்த கேள்வி. பட் தேர் சஃபரிங் எனக்கு தெரியும். ஃபுட் ஹேபிட் சரியில்லை, லைஃப் ஸ்டைல் சரியில்லை, அதனால் எல்லாத்தையும் இழுத்துக்கிறாங்க. நம்ம போய் அட்வைஸ் பண்ணால் கேட்குற லெவலில் யாரும் கிடையாது. தே ஹேவ் டு சம்திங், தே ஹேவ் டு ரியலைஸ் த்ரூ சம் எக்ஸ்பீரியன்சஸ், நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் மற்றவங்களாம் சீனியர்ஸ்லாம் சொன்னது பெஸ்ட், சொல்லாமல் இருக்குது பெட்டர். ஒரு கோடிட்டு காமிக்கலாம், அவ்வளோதான், கை காட்டி மாதிரி. இந்த பக்கம் போனால் இது, இந்த பக்கம் போனால் இது. கேட்கலையா போ. நம்ம ரோட்டில் நின்று மறித்து இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் போனோம், அதெல்லாம் போகவே கூடாது. சொல்லிட்டேன், என்ன முடிவு வேணால் எடுத்துக்க போ. ஸோ ராங் ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கிறது, நிறுத்த முடியல நீ ரேட்டில். நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. நான் நிறைய வயசான அப்பா அம்மான்னு சொல்வேன், அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க. ஒரு தடவை சொன்னீங்களா அதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. அவன் ஃபாலோ பண்ணலைன்னா அவன் சஃபர் ஆகும், விட்டுருங்க. ஐயோ பிள்ளை சஃபர் ஆகும் நீங்கள் சொன்னால் அவன் கேட்க போகிறதில்ல, சண்டை தான் வரும் அவசியமாக. ஸோ பூர் டைம் மேனேஜ்மெண்ட், இதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸ் கிடையாது. நேர நிர்வாகம் நிறைய பேருக்கு கிடையாது. 90-95% மக்களுக்கு நேர நிர்வாகம் கிடையாது. எந்த மீட்டிங்காக கரெக்டாக ஆரம்பிச்சிருக்காங்களா, எந்த மீட்டிங்காக முன்னாடி போயிருக்காங்களா? ஆஃபீஸ்க்கு 10 மணிக்கு ஏன் போகணும்னு கேட்குறான் இப்போலாம். 10 மணி நான் நாளைக்கு சர்க்கிள் போடுறாங்க, எல்லாரும் 10 மணிக்கு கண்டிப்பாக இருக்கணும்.
10 நிமிஷம் தான் கிரேஸ் பீரியடு. அதுக்கு மேலே லேட்டாக வந்து ஹாஃப் டே சேலரி கட்டுன்னு சொன்னாச்சுன்னா, இல்லை 1 ஹவர் சேலரி கட்டுன்னு சொன்னால் அது கேள்வி கேட்பான். ஏன் நடுவில் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா, ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்டாங்கன்னா 1000 கேள்வி கேட்பான். சரி சார் 15 நிமிஷம் முன்னாடி கிளம்பி இங்கே வந்துடுறேன் வேணா சொல்லட்டுமே. இது ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. வாழ்க்கையிலும் கமிட்மெண்ட் கிடையாது, ஜாப்லேயும் கமிட்மெண்ட் கிடையாது. 10 மணி ஆஃபீஸ்க்கு ஒரு 9:45 ரீச் ஆகணும் பிளான் பண்ணால் 10 நிமிஷம் முன்ன போனால் 10 மணிக்குள்ள வரலாம். 10 மணி ஆஃபீஸுக்கு 10 தான் ரீச் ஆகணும் வீட்டிலேருந்து கிளம்புனா ஒன்றும் பண்ண அப்படி தான் இருக்காங்க நிறைய 10 மணி ஆஃபீஸ்க்கு 10 தான் வரணும் டிசைட் பண்ணிட்டு வரோம். டிராஃபிக் ஜாம் இல்லை என்றால் 10 வந்து சேர்வார்கள். நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்டால் கோபம் வரும், வேலை செய்ய மாட்டான் அன்னைக்கு, நான் கோஆப்ரேஷன் பண்ணுவான். ஸோ 10 மேலே லேட் ஆச்சு அப்படின்னா வரும்போது 1000 காரணம் வச்சுருப்போம். எம்ப்ளாயி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உடனே வெளியே அனுப்பிச்சிட முடியுமா? அன்லெஸ் பீப்புள் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் லைஃப் நத்திங் வில் ஒர்க். இன்னைக்கு அப்படி ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா அவனே உட்காரணும், இது என் இடம், என் சீட்டு, நான் 10 மணிக்கு உட்கார்ந்தது எனக்கு மரியாதை, பர்சனலாக ஐ ஃபீல் கிரேட் அப்படின்னு சொல்லி இங்கே உட்காரணும். ரைட்டா? ஸோ போர் ஆர்கனைசிங் பிளானிங், திட்டமிடுதல் சரியாக பண்ணல, சொதப்பிட்டாங்கன்னு சொல்லுவோம். கடைசியில் வந்து சொதப்பலில் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கும். எது எப்படி சரி பண்ணன்னு தெரியாது. ஸோ கரெக்டாக திட்டமிட்டு போனாலே சில சமயம் டிவியேஷனாக வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ப்ரிப்பேர்ட்னஸாக இருக்குது. எங்கெல்லாம் வந்து நம்ம திட்டங்கள் சரியாக நிறைவேறாக போகலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உள்ளே இறங்கினா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போகலாம். எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படிம்பாங்க. ஸோ ஸோ ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, சின்ன விஷயங்க. நிறைய இடத்துல வந்து ஆஃபீஸில் ஸ்டாப்லர் அடிக்கடி யூஸ் பண்ணுற சீட்டெல்லாம் பாருங்கள். ஸ்டாப்லர் பின்னை தேடும் போது திட்டிகிட்டே தேடும். ஸ்டாப்லர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை பின் எக்ஸ்ட்ரா எடுத்து போட வேண்டியிருக்கும். நீங்கள் அவசரமாக அடிச்சுட்டு இருக்கும்போது டபக்குன்னு இருக்காது, ஸ்டாப்லர் தூக்கி எறிவான். எப்போ பார் பின்னு காலியாக தான் போகும். அது வந்துக்கிட்டே இருக்கணும். அது அமிர்த சுரபியா, அது காலியாக இருக்குது, 50 பின் இருக்கும், அது முடிஞ்சோடனே திருப்பி போடத்தான் செய்யணும். எப்போ பார் நான் அடிக்கும்போது தான் ஸ்டாப்லர் பின் வராதுமா. அப்புறம் ட்ராயரை போய் திறந்து தேடுவான், அது சின்ன டப்பா, ட்ராயரை இழுக்கும்போது கடைசியில் போயிடும், எல்லா பேப்பர்ஸ் நடுவில் கடைசியில் இருக்கும். அது தேடும்போது திட்டிக்கிட்டே தேடுவான். காலையிலே தெரியுது ஸ்டாப்லர் யூஸ் பண்ணுற 2 பின் எடுத்து முன்னாடி வச்சுருக்கீங்கன்னா குறைச்சல். ப்ரிப்பேர்ட்னஸ், 2 பின் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிரு. தேவைன்னா போட போகிறோம், தேவையெல்லாம் ஈவினிங் டப்பால் எடுத்து வைக்க போகிறோம், அவ்வளோதானே. இதுபோல் ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரிப்பேர்டாக இருந்தால் சுமூகமாக போகலாம். சின்ன சின்ன டென்ஷன் வராமல் பார்த்து கொள்ளலாம். ஏற்கனவே மன அழுத்தம் இட் வில் ஆட், அது போய் ஆட் அதிகமாகிட்டு இருக்கும், அதிகப்படுத்தும். ஸோ எக்ஸிக்யூஷன் பண்ணுவதில் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வரும். முன்னாடி மாதிரி பண்ண முடியாமல் போகும். இவ்வளோ பண்ணுறவன் இன்னும் கொஞ்சம் குறைச்சி பண்ணுவான், பண்ணாததுக்கு 1000 ரீசன் சொல்லுவான், தள்ளி விடுவான், செய்ய முடியாதுமா. அதெல்லாத்துக்கும் காரணங்கள் வந்து பின்னாடி மன அழுத்தம் தான். ஸோ மற்றவரோட ஒப்பிடும் பொழுது கண்டிப்பாக மன அழுத்தம் வரும். நான் யூஸ்வலாக நிறைய செஷனில் சொல்கிறது உண்டு, ஏற்கனவே உங்களிடத்தில் இருப்பவைகளை நீங்கள் அனுபவிக்கவில்லை, இல்லாததை தேடி ஏக்கமடைந்து மன அழுத்தத்தை உருவாக்குகிறீர்கள். whatever things you already own, you are not enjoying 100%, but still you want something else. I want this, I want that அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் அதிகமான மன அழுத்தத்தை வரவழைக்கிறீங்க. இன்னைக்கு ரேட்டில் உங்கள் வீட்டில் மன அழுத்தம் வருவதற்கான காரணங்கள் அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்டா அது இல்லை, இருக்கிறத என்ஜாய் பண்ணியா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கல்யாணம் வீட்டு போகிறீங்க, கல்யாண வீட்டில் சாப்பாடு முக்கியமா முகூர்த்தம் முக்கியமானு கேட்டால் நீ ரேட்டில் முகூர்த்தம் முக்கியம், பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் சாப்பாடு தான் முக்கியம். இதுதான் எழுதப்படாத ஒரு சட்டமாகிடுச்சு. இப்போ நிறைய வீட்டில் கல்யாண வீட்டில் சாப்பாட்டுக்கு பயங்கர கூட்டம் இருக்கும், லைன் வேறு இருப்பாங்க, நமக்கே கடுப்பாக இருக்கும். நம்ம பின்னாடி போய் லைனில் நின்னா தான் ஒரு சாப்பாடு பிடிக்கணும்னா நான் அந்த சாப்பாடெலாம் வேணாம், வெளியே போயிட்டு 4 இட்லி சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிடாமலாம் வந்திருக்கேன். வேர் தெர் இஸ் வெரி பிக் ரஷ் ஐ வில் அவாய்ட். இது போய் லைனில் நின்று யாருங்க சாப்பிடுவா? அதெல்லாம் நமக்கு விஷயம் கிடையாது. ஹோட்டலில் சாப்பாட்டுக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன், பஃபேக்கு வந்து ஒரு கவுண்டர் தான் வச்சுருந்தாங்க, அப்படியே 150 பேர் நிற்கிறான் லைனில். எவன் ஏன் சாப்பிடுவான்? 150 பேர் லைனில் நின்று போய் சாப்பிடணும், பசியே போயிடும். சாப்பாடை வேணாம், வெளியே போய் சாப்பிட்டுக்கிறோம், வெளியே போய் சாப்பிட்டுட்டேன். அது வரைக்கும் சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி டென்ஷன் ஆகிக்கூடாது. எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணுமோ வைஃப் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஐயோ நீங்கள் சாப்பாட்டுக்காக தான் வந்தேன் அந்த ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங்க்கு, இந்த மீட்டிங்க்கு இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன், எனக்கு இவ்வளோ பஃபே கிடையாது. 150 பேர் லைனில் நின்று சாப்பிட்றது சாப்பாடா? வெளியே போய் ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு அழகாக மீல் சாப்பிட்டதுருப்போம், செஞ்சுட்டு மனசு தான் காரணம் இல்லாது. ஸோ இங்கே கல்யாண வீட்டில் போய் சாப்பிட உட்காடுறோம், மெனு நமக்கு தெரியுமா முன்னாடியே என்ன வரப்போகுதுன்னு சொல்லி? சில இதில் இப்போ கேட்டரிங்கில் மெனு கொடுத்துட்டு நமக்கு தெரியாது, எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். ஒரு 15 பேர் அப்படியே இலையில் ஒரு ஐட்டம் போட்டே போயிட்டுருக்கான் இந்த சப்ளையர், வரிசையாக வேகமாக போட்டு போயிட்டுருக்கான், ட்ரெயின் மாதிரி வரான். இந்த 14வது சப்ளையர் உங்கள் இலைக்கு
முந்தின இலையில வரும்போது அவன் கொண்டு வந்த கட்லெட்டு காலி ஆயிடுச்சு. சொல்லிட்டு போகிறான், சரி இருங்க சார் நான் போய் எடுத்துகிட்டு வரேங்கிறான். நமக்கு மனசு அடிச்சுக்கும் பாருங்க. ச்சே, முந்தின நாள் வரை கட்லெட் வந்திருக்கு, நமக்கு வரல. கட்லெட்டு கூட நமக்கு துரோகம் பண்ணுது. யாரும் பார்க்குறோம், வெள்ளை சட்டை போட்டிருக்கான், வெள்ளை டவல் போட்டிருக்கான், எங்கே போனான்னு பார்க்குறோம். இந்த 15 ஆள் வந்து ஒரு ஐட்டம் போட்டு போனதே அவன் கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு வலது பக்கம் உட்காந்துருக்கவனுக்கு கட்லெட் வரலன்னு தெரியாது. அவன் இலையில மொத்தம் 14 ஐட்டம் இருக்குது, உங்கள் இலையில 14 ஐட்டம் இருக்குது, பக்கத்து இலையில 15 ஐட்டம் இருக்குது. இப்போ உங்களால் உங்கள் இலையில் இருக்கிற 14 ஐட்டத்தையும் பார்த்து சுவைத்து ரசித்து சாப்பிட முடியாது. உங்கள் மனம் முழுவதும் அந்த வெள்ளை சட்டை வெள்ளை துண்டுக்காரன் எங்கே போனான், இன்னும் ஏன் கட்லெட்டு எடுத்துட்டு வரல, சூப்பர்வைசர் யாரு, அவருக்கு தெரியுமா தெரியாதா, இப்படியே பார்த்துட்டு ஐயோ இலையில 14 ஐட்டம் இருக்கு சாப்பிடா, இல்லை கட்லெட் வரல. வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. வேர் மிஸ்ஸிங் அ லாட். ஏற்கனவே இருக்கும் 14 விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் இன்னொருத்தரிடம் இருக்கும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு முழு திருப்தி என்று நமக்கு நாமே மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். இருக்கும் விஷயங்களை முதல்ல அனுபவியுங்கள். வரட்டும் வராமல் போட்டும் பரவாயில்ல, இருக்கிறது முதல்ல அனுபவம். உங்கள்கிட்ட இருக்க செல்ஃபோனில் அத்தனை ஃபீச்சர்ஸ் என்ஜாய் பண்ணுறீங்களா? செல்ஃபோனில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு 4-5 தவிர வேறு யூஸ் பண்ணல. ஆனால் நம்ம ஹை எண்டு ஃபோன் வேணும், லேட்டஸ்ட் வேணும். இந்த லைஃப் ஸ்டைல்லாம் நமக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. லேட்டஸ்ட் வந்தால் வாங்கிடணும். என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அதில்? அதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? மிக மிக கம்மி. அவ்வளோவா யூஸ் பண்ணல. இன்னைக்கு வந்து ஹை எண்டு கார் வச்சுருக்கவங்க பாருங்கள், அந்த ஓனரோட டிரைவர் தான் அதிகமாக அந்த ஃபீச்சர்ஸ் என்ஜாய் பண்ணும். அவனுக்கு தான் நிறைய ஃபீச்சர்ஸ் தெரியும். உங்களுக்கு ஓனருக்கே தெரியாது. இஸ் பிஸி ஸோ மெனி திங்ஸ், பட் ஹை எண்ட் கார் வேணும். ஸோ நம்ம வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கிற ட்ரெஸ் அவ்வளோ யூஸ் பண்ணிட்டோமா? வீட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோமா? இல்லை. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய வாழ்க்கையில் நம்ம வந்து அன்யூட்டிலைஸ்ட் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் யூ வாண்ட் மோர் 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 மோர். ஸ்ட்ரெஸ் இருக்குது தான் செய்யும். வி ஸ்டார்ட் கம்பேரிங் வித் நெய்பர். அவனும் 52 இன்ச்சு டிவி வச்சுருக்கான். அவங்க வீட்டு பார்த்து நம்ம டிவி பார்த்து சின்னதாக தெரியுது, நமக்கு 52 இன்ச்சு வாங்கணும். இந்த மாதிரி கோ ஆன் கம்பேரிங் அண்ட் அட்டாச்சிங் மோர் ஸ்ட்ரெஸ் டு இட். நம்ம லைஃப்பில் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். செல்ஃப் மெடிக்கேஷன், டாக்டர்கிட்ட போவோம், நம்மளே ஒரு மாத்திரை சாப்பிட்றது. முதல்ல மாத்திரை வாங்கினா என்ன மாத்திரை எழுதியிருக்காங்களோ அதை ஒழுங்காக சாப்பிட்றாங்க, ஃபுல் மாத்திரை வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. டாக்டர் 10 நாளைக்கு 3 மாத்திரை ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு 30 மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பார். இப்போதே வாங்கிடுவோம். வாங்குற தப்புன்னு சொல்ல, அங்கே 10 சாப்பிட்டோன்னு குணமாயிடும், மிச்சம் 20 சாப்பிடாம வச்சுருப்போம். எல்லார் வீட்லேயும் கபோர்ட்லேயும் செல்ஃப்லேயும் ஒரு ஒரு 10-15 மாத்திரை கிடக்கும். அப்படி யாருக்கு வாங்கணும், எதுக்கு வாங்கணும், எப்போ எக்ஸ்பைரி ஒன்றும் தெரியாது. ஃபுல் கோர்ஸ் எடுக்கணும் கொடுத்தா அது பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் சீரியஸ்னஸ் போய்டுறது. ஸோ அப்படியே கிடக்கும், வீணாக போகும். எந்த மாத்திரை வாங்கினாலும் அது யாருக்கு வாங்கணும், அதில் எக்ஸ்பைரி டேட் என்னங்கிறத சில சமயம் எக்ஸ்பைரி கட் பண்ணும்போது எக்ஸ்பைரி டேட் வருது, தயவுசெய்து கேட்டு வாங்கிக்கோங்க. தனியாக கவர் போட்டு எக்ஸ்பைரி டேட் எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி அதே சிம்டம் திருப்பி வந்தால் நமக்கு தேவைப்படலாம். பட் கொஞ்சம் சிம்டம் மாறி இருந்தாலும் நமக்கு தான் தெரியுமே, முன்னாடி கொடுத்த மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாது. நாம எந்த மாத்திரையும் எடுக்கக்கூடாது. அது கண்டிப்பாக பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அது மன அழுத்தம் வர வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆகிக்கொண்டே போனால் ஏமாற்றம் வரும். யாருக்கு ஏமாற்றம் வரும்? எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் தான் வரும். எதிர்பார்ப்பு பற்றற்ற வாழ்க்கைன்னு ஆன்மீகத்தில் சொன்னால் நமக்கு இன்னும் புரியப்படாது. அது என்ன பற்றற்ற வாழ்க்கை? சாப்பாட்டில் பற்றில்லாத வாழ்க்கை வந்துடுமா மக்களுக்கு? பிரியாணி 12,000 கோடி வருஷத்துக்கு தமிழ்நாடு மட்டும் சேல்ஸு. பற்றற்ற வாழ்க்கை பேச முடியுமா? போய் பிரியாணி தான் இன்றைக்கி நிறைய பேர் மயக்கி வச்சிருக்க வார்த்தை. 93 மில்லியன் பிரியாணி ஆர்டர் சப்ளை பை ஜொமாட்டோ இந்த லாஸ்ட் இயர் 2025. குறை சொல்லலை, பட் ஒரு ஒரு விஷயத்தை இதுதான் அப்படின்னு நினைவு பண்ண பொருள் எதிர்பார்ப்பு. அதுதான் அது கல்யாண வீட்டில் அது போட்டால் தான் திருப்தி அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எதிர்பார்ப்பு அதிகமாக்க 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 பற்று ரொம்ப அதிகம் வைக்க 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 ஏமாற்றம் வரும். ஸோ பற்றற்ற வாழ்க்கையா? ரைட்டு, பசி இருக்கணும், ஒரு சாப்பாடு வேணும், அவ்வளோதான். இந்த சாப்பாடு தான் வேணுங்கிறது தான் எதிர்பார்ப்பு. பசிக்குதா? மார்னிங் ஒரு டிஃபன் வேணும், அவ்வளோதான். எனக்கு இந்த டிஃபன் தான் வேணும், இந்த ஹோட்டலில் போய் ஆட்டோ பிடிச்சி போய் சாப்பிட்றோன்னா அதில் எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டூ மச் பர்ஃபெக்ஷன். நம்ம எதிர்பார்த்தா அப்படி பர்ஃபெக்டாக 100% இப்படி இருக்கணும். யார் பண்ணுவா? நம்மளே 100% பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. சாரி, 100% பர்ஃபெக்ட் இருக்காது. சாரி. ஸோ மற்றவங்க 100% பர்ஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு மன அழுத்தம் வருது. ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக எதிர்பார்க்கறதுனால. ஒன் திங் யூ ஹேவ் டு ரியலைஸ் இன் யுவர் லைஃப்,
யூ ஹாவ் டு அக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் அதர்ஸ். மற்றவரிடத்தில் 100% பர்ஃபெக்ட்னஸ் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு மன அழுத்தம் வராது. இப்படி இல்லையா, அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, அப்படி இல்லை, பர்ஃபெக்டா இல்லை, இப்படி பர்ஃபெக்டா இல்லை, அப்படியே நம்ம மன அழுத்தத்திலே இருக்க வேண்டியதுதான். இருக்காது என்பதை ஏற்றுக்கொள்ளணும். ஸோ நோ ஆங்கர் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் மேனேஜ்மெண்ட் பிகஸ்ட் டாபிக். இன்னைக்கு முதல் டாபிக் அதான் பண்ணியிருக்காங்க, எமோஷனல் மேனேஜ்மெண்ட். மன அழுத்தம் இதில் உணர்வுகளை, உணர்ச்சிகளை மேனேஜ் பண்ணுவது, கையாள்வது எப்படி. சின்ன விஷயத்துக்கு கோவிச்சுட்டு உள்ள வச்சார் உங்களை போகிறான், ஏதோ திட்டினார், உடனே கால் கடைசி எழுதி கொடுத்துட்டு வந்துடுறான். கால் கடைசி எழுதி கொடுத்துடுவது ரொம்ப ஈஸிங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வேலை, அடுத்த வேலை எங்கே கிடைக்கும், என்ன ஜாப்பு, எவ்வளோ சேலரி கிடைக்கும், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, 6 மாதத்துக்கு சம்பளம் கையில் வீட்டில் வச்சுருக்குமா, பையில் பைசா வச்சுருக்குமா மேனேஜ் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காமல் டக்குன்னு லெட்டர் எழுதி கொடுத்தோம், டக்குன்னு திட்டிட்டு வந்துடுவான், தூக்கி கீச்சு மூஞ்சில் போட்டு வருவான். எவ்வளோ கேசஸ் பார்க்குறோம் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக. எமோஷனல் மேனேஜ்மெண்ட் அது இருந்தாலும் கண்டிப்பாக மன அழுத்தத்தில் கொண்டு போய் விடும். அதனுடைய விளைவுக்கு நம்ம தான் அனுபவிக்கணும். லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன். லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் வேகமாக வாழ்க்கையில் கொண்டு வரோம். அந்த அளவுக்கு வருமானத்தில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம்னா இல்லை. வருமானத்தை அதிகரிக்காமல் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு அவஸ்தைப்படுறாங்க. இதை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க, சொன்னால் தெரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறது. தெரியும் போது ரொம்ப டூ லேட், இட் பி டூ லேட். காஸ்ட்லி ஆஃபர், ஃபினான்ஷியலி காஸ்ட், ஹெல்த் வைஸ் காஸ்ட், ரிலேஷன்ஷிப் வைஸ் காஸ்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். அது இல்லைன்னா இட் வில் டேக் அவே அவர் ஹாப்பினஸ் பர்மனென்ட்லி. ஸோ நெகட்டிவ் செல்ஃப் டாக், நமக்கு நாமே தனியாக பேசிகிட்டு இருக்குது, அவங்களுக்கு நம்மளை பற்றியே நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்குது. ஸோ அதுவே கண்டிப்பாக மன அழுத்தத்தை உருவாக்கும். ஏன்னா நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் எடுத்துக்க மனசு வராது. காஃபி அதிகமாக குடித்தா வரும், சரியாக தூங்கலைன்னா வரும். ஓவர்லோட், அதிகமான வேலைகள், அரை மணி நேரத்தில் இந்த 4 வேலையும் முடிக்கணும், 1 ஹவரில் இத்தனை வேலையும் முடிக்கணும், நாளைக்குள்ளே இத்தனை வேலையும் முடிக்கணும். ஓவர்லோடர், பெசிமிஸ்டிக் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் பண்ணுறது, நமக்கு நாம செல்ஃப் கிரிட்டிசிசம் பண்ணிகிட்டு இருக்கிறது, ஓவர் அனலைசிங், என்ன ஆகும் ஏதாகும். அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஓவர் அனலைஸ் பண்ணால் ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஓவர் அனலைஸ் பண்ணால் ஃபுல்லாக டிப்ரெஷன்லேயே போய்டும். ஸோ டேக்கிங் திங்ஸ் பர்சனலி, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு போனால் உடனே பெரிய கோபம் ஆகி அவ்வளோதான், அப்படியே வேலையை நிறுத்திட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ வி ஷுட் நாட் டேக் திங்ஸ் பர்சனலி. நம்மை சில தனிப்பட்ட முறையில் யாரும் தாக்கலை, அந்த வேலை நடக்கலைன்னு திட்டுறாங்க, அவ்வளோதான். அதை நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே நடக்காது. நம்ம பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க. மேபி இஃப் ஐ எம் டூயிங் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம், சம்திங் இஸ் ராங், பீப்புள் ஆர் நாட் ஃபீலிங் இது ஹேப்பி, ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இன்னும் பர்சனலாக சண்முகஸ்தர் திட்டாருன்னா அப்படி எடுத்துக்கணும். நான் சொன்ன விதம் பண்ணல, சொன்ன விதம் எஃபெக்டிவாக இல்லை, சொன்ன விதம் எஃபெக்டிவாக ரீச் ஆகலை, கம்யூனிகேஷன் கேப்பு, சம் அதர் இஷ்யூஸ், ரைட். மேபி தே ஆர் இன் ஸ்ட்ரெஸ், தே ஆர் இன் டிப்ரெஷன், தே ஹவ் சம் அதர் இஷ்யூஸ். அவனை எப்படி ஆரம்பிங்க புரிஞ்சு. சரி, இதை தான் பார்க்கணும் தவிர என்னை பர்சனலாக திட்டாங்க அப்படி கிடையாது. எந்த விஷயத்தை சொல்ல வராங்க அவ்வளோதான். இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ எக்ஸாகரேஷன், சின்ன விஷயத்தை பெருசாக பார்க்க, ரிஜிட் திங்கிங், மாற மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். ஸோ இதெல்லாம் மன அழுத்தத்திற்கு வரக்கூடிய காரணங்களாக இருக்கிறது. ஸோ இரிட்டபிலிட்டி, எரிச்சல் படுறது, அப்புறம் சேட்னஸ், டிப்ரெஷன், டக்குன்னு உடனடியாக போகக்கூடிய விஷயம். நமக்கு இந்த இதெல்லாம் சவால்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம சக்தி இல்லைங்கிற ஒரு ஃபீலிங், நம்மளால முடியாது அப்படிங்கிறது. ஸோ நம்மள அறியாமல் இந்த ஒரிஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இது டென்ஷனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிக்கொண்டே வருகிறது. 2 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, யூ ஸ்ட்ரெஸ்னு ஒன்று, டிஸ்ட்ரெஸ்னு ஒன்று. யூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு டெட்லைன் கொடுத்தா இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும், 5 மணிக்குள்ள அந்த ரிப்போர்ட் போகணும், குடிச்சா ஸ்ட்ரெஸ் வருது, இல்லைன்னு சொல்லலை. அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை வேகமாக வேலை செய்ய வைக்கிறது. நார்மலாக அந்த டெட்லைன் கொடுக்கலன்னா மெதுவாக 4 நாள் தான் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு டெட்லைன் கொடுத்து இப்போவே பண்ணு அப்படிங்கிற பொழுது கட்ட கட்ட கட்டன்னு பண்ணுறோன்னா உங்களோட கெப்பாசிட்டியை இழுத்து, எக்ஸ்ட்ரா இழுத்து பண்ண முடியுது நம்மளால். நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் நார்மலாக பண்ணுறது. அப்போ டெட்லைன் கொடுத்தா தான் நம்மளோட பெஸ்ட்டு வெளியே வருது. அது யூ ஸ்ட்ரெஸ். நம்மளோட பெஸ்ட்டை வெளியே கொண்டுறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் யூஸ் ஆகுது, பாசிட்டிவ் ஒர்க் பண்ணுது. இதுவே தொடர்ந்து இருக்கக்கூடாது தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் யூ ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. டெட்லைன் கொடுத்தா தான் நம்ம கிடுகிடுன்னு வேலை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த கிடுகிடுன்னு வேலை பண்ண வைக்கிறது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரெஸ் தான். டிஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கிறது, எல்லாம் பாதிக்கிற விஷயம். ஸ்ட்ரெஸ் கொஸ்டினர்னு சொல்லி நெட்டில் இருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் உள்ள லைஃப் கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்சியூன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்குதோ அந்த நம்பர்லாம் கூட்டிகிட்டே வரணும். இந்த லைஃப் கவுண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்சியூ யூனிட்ஸுமாங்க, இதெல்லாம் கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா
இவ்வளோ நம்பர்ஸ்க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு 49க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. அப்படி இருக்க சான்ஸே கிடையாது. குறைஞ்சது எல்லாருக்கும் 80லேருந்து 100லேருந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே அப்போது வந்து 50லேருந்து 99 வரைக்கும் இருந்தால் யூ ஆர் அண்டர் பிளேயிங் த ரோல் லோ பர்ஃபார்மர், லோ ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கர். உங்களால் உங்கள் அதிகாரிக்கு தான் ஸ்ட்ரெஸ் வரும். உங்களால் உங்கள் கூட இருக்கிற அவ்வளோ பேருக்கும் ஸ்ட்ரெஸ் வரும். இந்த மாதிரி 50லேருந்து 99க்குள்ளே 100க்குள்ளே இருந்தால் யூ ஆர் லோ பர்ஃபார்மர். உங்களால் மேபி உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு போய் இந்த வேலையை கொடுத்தேன் பார், இன்னும் ரிசல்ட்ஸ் வரலாம், அவன் மண்டக்க மேலே உள்ள அதிகாரி தான். 101 to 149 நார்மலாக கொஞ்சம் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு வரக்கூடிய அளவிற்கு போதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சிம்டம் லைட்டாக இருக்கிறது. ஸோ 150 300 நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் நான் செஷனில் இதுவே கொடுத்து செக் பண்ணியிருக்கேன். 150 300 நிறைய பேருக்கு. 300 அப்போன்னா உடனடியாக தே டேக் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். அது உடனடியாக பாதிப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். சைக்கோசோமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதுகு வலியுமா, டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸ்ரே கண்டுபிடிக்க முடியாது, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இருக்குமா, இருந்துக்கிட்டே இருக்கும். அது 70% இது வந்து ஸ்ட்ரெஸ்னால தான். அல்சர் லைக் பெயின், ரொம்ப அதிகமாக பெயின் இருக்கிறது அப்படி காரணம் வந்து ஷூட்டிங் பெயின் அப்படிமா. ஆக்சுவலாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாட்டாது, ரிப்போர்ட்டில் ஒன்றும் மாட்டாது, ஆக்சுவல் சிம்டம் வரதுமே இருக்காது. இவங்க மட்டும் சொல்லுவோம் பெயின் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் எதெல்லாம் இருக்குது, டிசீனஸ், ஸ்கின் ரேஷஸ், ஃப்ளாட்டுலன்ஸ், ஹெட்ஏக்கு, கான்ஸ்டிபேஷன், ஃபேட்டிக், எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது இதெல்லாமே வந்து டியூ டு ஸ்ட்ரெஸ் ஒன்லி. ஸோ ரெண்டு பிரிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். வெளியிருந்து வரக்கூடிய நிர்பந்திக்கக்கூடிய விஷயங்கள், உள்ள நமக்கு நாமே ஜென்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், எவ்வளோக்கு எவ்வளோ மூவிங் ஸ்பேஸ் கம்மியாக கொண்டு வருகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ மன அழுத்தம் வரும். வீட்டிலே நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி போட்டுட்டு எல்லா ஃபர்னிச்சரும் ஒன்றும் போட்டு நடுவில் ஒரு அடிக்கு நடுவில் போயிட்டு வருவோம். அங்கே தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். ஆஃபீஸில் வந்து கேபின் போட்டு ஸ்ட்ரெஸ் வரும். ஓப்பனாக இருந்து ஆளுக்கு ஒரு சேரை போட்டு அவன் ஃப்ரீயாக இருப்பான். சின்ன சின்ன கூண்டு மாதிரி அடைச்சி எல்லாருக்கும் ஒரு 3 அடி 4 அடி 3 அடி 4 அடி போட்டு சேரை போட்டு வச்சா ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக வரும். மூவிங் ஸ்பேஸ் கம்மியானாலே கண்டிப்பாக மன அழுத்தம் வரும். ஃபிசிக்கல் என்வரன்மெண்ட், ஓவர் லைட்டிங் இருந்தாலும், லைட்டிங் கம்மி, நிறைய இடத்துல இப்போ எல்இடி லைட்ஸ் சில ஷாப்பில் எக்கச்சக்கம் போடுறாங்க, தேவையில்லாத அளவுக்கு போடுறாங்க. அந்த ஷாப்பிங் 10 நிமிஷத்துக்குள்ள நமக்கு வந்து அந்த கடை விட்டு வெளியே போகணுங்கிற ஃபீலிங் வந்து தலைவலி வருகிறது, ஒரு மன அழுத்தம் ஏதோ ஒரு விஷயத்தில் வருகிறது. அவன்கிட்டே வந்து இது வேணாம் ஆக்சுவலாக எக்கச்சக்க லைட்டு போட்டதுனால வியாபாரம் ஆகலை, பாதி பேர் வெளியே போய்ட்றாங்க. அவனுக்கு தெரியாது, உளவியல் ரீதியாக யுவர் சேசிங் அவே த கஸ்டமர்ஸ் தெரியாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போடும், ரைட்டா. ஸோ ஃபிசிக்கல் என்வரன்மெண்ட், ஏர் இல்லை, சரியான வென்டிலேஷன் இல்லை என்றால் மன அழுத்தம் வரும், ரைட்டா. நிறைய நிறுவனங்கள் வந்து டாய்லெட் சரியாக க்ளீனாக இல்லைன்னா கூட அவங்களுடைய மோட்டிவேஷன் காலியாகிறங்கிறது ஒரு சர்வே சொல்கிறது. ஸோ டாய்லெட் ஷுட் பி க்ளீன், ரெடி. ஒன்று க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ட்ரெயின் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும் எம்ப்ளாயிஸ்க்கு, ரைட்டா. நிறைய வாட்டர் இருந்தால் கூட சரியாக யூஸ் பண்ணிக்கணும், டேப்பை யூஸ் பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போலாம். சோஷியல் இன்ட்ராக்ஷன், ரூட்னஸ், போசிங்னஸ், புல்லிங், இதெல்லாம் வந்து வெளியே இருந்து நடந்ததுன்னா குழந்தைகள் வேற யாராவது புல்லிங் பண்ணானே உனக்கு ஸ்ட்ரெஸ் வரத்தானே செய்யும். ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே வரும்பொழுது அவங்களுக்கு வந்து பாதிப்பு வருகிறது. மேஜர் லைஃப் ஈவெண்ட்ஸ் இப்போ தான் நான் சொன்னேன், எல்சின்னு சொன்னேன், கவுண்ட் சொன்னேன், அதெல்லாம் இருந்தால் வரும். தினசரி வாழ்க்கை நாமே இழுத்து போடுற விஷயம், தலையில் இழுத்து போட்டு மண்டை காஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள், சின்ன விஷயத்த பூதாகரமாக வளர விட்டுட்டு அதை மேனேஜ் பண்ணி குய்யும் முறையும் கத்திட்டு கிடக்கிறது. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சாய்ஸ், எல்லாமே சாய்ஸ் தானேங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம விருப்பங்கள் எல்லாம் நம்ம பண்ணுறது தானே. நம்ம ஒழுங்காக பண்ண தெரியாதனால அவ்வளோ சஃபர் ஆகிறோம். நெகட்டிவ் செல்ஃப் டாக்கு, மைண்ட் ட்ராப்ஸு, சில விஷயத்தில் அப்படியே வந்து டிசிஷன் எடுக்க முடியாமல் மாட்டிப்போம், இல்லை டிசிஷன் தப்பாக எடுத்துகிற சூழ்நிலை தள்ளப்பட்டு மாட்டிக்கிறோம். நம்ம பர்சனல் ட்ரைட்ஸ், நம்மளுடைய குணாதிசயங்கள், ஸ்ட்ரெஸ் பிட்ஃபால்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, ஸ்கிப்பிங் மீல்ஸு ஸ்கிப் பண்ணாலோ, எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு நடக்காத விஷயம். போர் ஆர்கனைசேஷன்ஸில் எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருக்கிறது. ரோடு ரேஜ், ரோட்டில் நிறுத்தி திட்டுனா இவ்வளோ சிரிங்க, நீங்கள் சிரிச்சை பார்த்து அவன் மென்டல் ஆகட்டும். ஆனால் அவ்வளோ திட்டுறான் சிரிக்கிறான்னா அவன் மென்டல் ஆகட்டும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம கூலாக வச்சுட்டு தான் சிரிக்க முடியும். நிறுத்தி திட்டும்போது சிரிக்கணும், அவன் மென்டல் ஆகிடும். ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன், இதெல்லாம் நாம எடுத்து பிளேமிங் அதர்ஸ், ஸ்ட்ரெஸ் உள்ளவன் மற்றவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஜங்க் ஃபுட்டு, நம்மளை பற்றி ஓனாக கேர் பண்ணாமல் கவலைப்படாமல் இருக்குது, டெனிங் ஓன் நீட்ஸ். ஆர்குமெண்ட்லாம் வின் பண்ணணும்னு நினைக்கிறது மன அழுத்தம் வரும். ஆர்குமெண்ட்லாம் வின் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, அனுபவத்துக்கு தெரியும் இது ஆர்குமெண்ட்டாக ஆர்டினரி பேச்சான்னு முதல்ல டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது எங்கேயோ தாண்டி போயிட்டுருக்கு, ஆர்குமெண்ட்டாக போயிட்டுருக்குது அப்படின்னா ட்ரை டு குவிட் த ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்லேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்கள். நான் அதுலேருந்து வரலப்பா, ஆளை விடுங்க, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, ஜாலியாக சிரிச்சுட்டே வாங்க. யூஆர் ஆக்சுவலி வின்னிங். டோன்ட் ட்ரை டு வின் அன் ஆர்குமெண்ட்.
யூ மே சம்டைம் வின் அன் ஆர்குமெண்ட், பட் டெஃபினெட்லி யூ வில் லூஸ் த பர்சன். ஒரு விவாதத்தை நீங்கள் வெல்லலாம், ஆனால் விவாதம் செய்பவரை நீங்கள் இழந்து விடக்கூடும். ஸோ விவாதத்தை இழந்துட்டு நம்ம வெளியே வரதா புத்திசாலித்தனம். அது ஈகோலாம் கொஞ்சம் கழட்டி ஓரமாக வச்சுட்டு, எப்பா நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு வரல, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது பெட்டர். ஸோ கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், இதெல்லாமே 3 விஷயம் தான் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம். அவேர்னஸ், எனக்கு மன அழுத்தம் வருகிறது, கோபம் வருகிறது, டென்ஷன் இருக்குது, கட்டுப்படுத்த முடியாத போயிட்டு இருக்கு, பார்டர் தாண்டி போயிட்டு இருக்குது, அவேர்னஸ். அடுத்தது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், 3வது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம பண்ணணும். சிம்பிளிஃபை யுவர் லைஃப், சேவிங்ஸ் ஹேபிட் வச்சுக்கோங்க, பெட்டர் பேரண்ட்டாக குழந்தைகளோட இருங்க, அவங்க நடந்துக்கிட்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. கேர் ஃபார் த ஸ்பௌஸ். பீப்புள் வாண்ட் அட்டென்ஷன், பீப்புள் வாண்ட் குவாலிட்டி டைம். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாசிட்டிவ் சில்ட்ரனாக வளர்ப்புக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ எல்லாம் பண்ணுங்கள். குழந்தைகளாக கற்றுக்கிட்டோம் நிறைய விஷயங்கள், கூட சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் பண்ணி பண்ணி அந்த குழந்தைகளை ஸ்ட்ரெஸ்ஸில் விடாதீங்க. ஸோ டிசிப்ளின் கரெக்டாக பண்ணி கொண்டு வாங்க. ஸோ தட் அந்த குழந்தைகள்னால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. வந்து எல்லாமே கற்றுக் கொடுங்க. முதல்ல உங்களுக்கு இருக்கணும் டிசிப்ளின், அப்போ தான் கற்றுக் கொடுக்க முடியும். நம்மகிட்ட என்ன சரக்குறோ அதை நான் கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட ஃபேமிலி லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் தேர் லவ். தே ஹேவ் லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். தே டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ். பீப்புள் எக்ஸ்பெக்ட் யூ டு எக்ஸ்பிரஸ் ஆஃபன். புரிஞ்சுக்கோங்க. பெரிய குழந்தைகள் பையன் டீனேஜ் குழந்தைகள் எப்படி மேனேஜ், டீனேஜ் குழந்தைகள் எவ்வளோ பேர் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ பேர் கவுன்சிலிங் வந்திருக்காங்க. ஸோ ரெகுலர் ஸ்லீப்பிங் பேட்டர்ன், ஒவ்வொரு நாள் காலையில் வந்து அட்டகாசமான நாள், இன்றைய நாள் பொழுது என்னோட கண்ட்ரோலில் ஒரு நல்ல பாசிட்டிவ் மூடில் வாங்க. நேர்மறையாகவே திங்க் பண்ணுங்கள் எப்போதுமே. மற்றவங்க வந்து என்னோட ஆங்கரை ட்ரிகர் பண்ண முடியாதுங்கிற தெளிவாக இருங்க. யாரும் என்னை தூண்டி விட முடியாது. நான் திட்டத்திட்ட திண்டுக்கல், வைய வைரக்கல் அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ கம்யூனிகேஷன் கொஞ்சம் தெளிவாக இருந்தால், கம்யூனிகேஷனால் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. சீக்கிரமாக கிளம்புங்க, சீக்கிரமாக ரீச் ஆகுங்க. எல்லாமே டயப்பராக நடந்துட்டு இருந்தால் டைம் மேனேஜ்மெண்ட்னால நமக்கு மன அழுத்தம் வராது. ஸோ வெளியிருந்து வரும்பொழுது 1000 டென்ஷனோட வரும். எல்லா டென்ஷனையும் கழட்டி வச்சுட்டு குடும்ப சூழ்நிலை வேறு. இங்கே யூ ஹவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப். டு நாட் பிரிங் ஆல் யுவர் டென்ஷன்ஸ், ஆல் த ஆஃபீஸ் மேட்டர்ஸ் இன்சைட் யுவர் ஹவுஸ் ஆர் பெட்ரூம். ஸோ உங்களுடைய கோபத்தை மற்றவர்கள் வெளிக்காட்டாமல், மற்றவங்க மேலே ஸ்பில் பண்ணாமல், நீங்கள் தான் டோர்மெட்டாக சுவாசமாக இருந்துக்கிட்டால் உங்கள் லைஃபு சேஃபு. நம்ம இன்னொரு திட்டினா 10 பேர் பதில் கடிச்சிட்டு இருந்தால் நம்ம என்ன ஆகும் லைஃபு. ஸோ மெடிடேஷனோ யோகாவோ இது கற்றுக்கான விஷயம். மெடிடேஷன் சொல்கிற மன அமைதி முதல்ல. உள்ளுக்குள்ள சப்தங்கள் நிறைய இருக்கும். சப்தத்தை குறைத்தால், மனதிற்குள் ஏற்படும் சப்தங்களை குறைத்தால், நமது ஆழ்மனம் காட்டும் வழிகளை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஆழ்மனம் வழி காட்டும். கண்டிப்பாக இருக்கிற அனுபவத்தை வச்சு, இருக்கிற சரக்கை வச்சு அது கண்டிப்பாக காமிக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக லைஃப்பில் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ரைட்டா? ஸோ நல்ல மியூசிக், நல்ல மெலடிஸ் மியூசிக், மன அழுத்தம் குறையக்கூடிய சில ராகங்கள் உள்ள பாடல்கள் நிறைய இருக்குது. தமிழ் சினிமா பாடல்கள் கூட இருக்குது. மியூசிக் தெராப்பிங்கிறது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல மெலடிஸ் மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், சில கர்நாடிக் சாங்ஸ் உள்ள மியூசிக் கேட்டாலே நமக்கு மன அழுத்தம் மிக அளவு குறையும். மற்றவர்களை பாராட்டும் பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டால் நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது. ஏன்? மற்றவங்க நெகட்டிவ் பார்க்க மாட்டோம்ல, அந்த ஆள்கிட்ட என்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அதுவே ஒரு பெரிய அளவில் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களாக இருக்கலாம். நம்ம லைஃப் நம்ம கையில் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நவ் த ஃபோரம் இஸ் டு ஓப்பன் டு ஆல் ஆஃப் யூ. நீங்கள் மைக் ஆன் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்லலாம், பதிவு பண்ணலாம். புதிதாக யாராக வந்து அவங்க நம்பரை சேட்டில் போட்டுருங்க. ரெக்கார்டிங் கொடுக்குறேன், யாரெல்லாம் வர முடியும் உங்களோட ரெக்கார்டிங் அனுப்பிச்சி வைக்கிறேன். சரிங்களா? ரைட், த ஃபோரம் இஸ் ஓப்பன் டு ஆல் ஆஃப் யூ. ஐ வில் ஸ்டாப் த ஷேரிங். எஸ் ப்ளீஸ். Sir, எஸ். wonderful session. Again, one more wonderful session. Stress management வந்து இப்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு டாபிக் சார். அதை நீங்க எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எப்படி பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா எல்லா ஃபேஸையுமே நீங்க டச் பண்ணீங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நீங்க கோட் பண்ணியிருந்தீங்க. அதனால ரொம்ப ஈஸியாவும் இருந்துச்சு சார். ஸோ ஒன் மோர் ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு சார். இதை ஓவர் கம் பண்றதுக்காக ஒரு இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோட அடிஷ்னலா நீங்க கொஞ்சம் கொடுத்துருந்தீங்க லாஸ்ட்ல. பட் அதை கொஞ்சம் டீடைல்டா எடுத்தீங்கன்னா இன்னும் டைம் கொஞ்சம். இல்லாதனால நான் பண்ணல. நிறைய டெக்னிக்ஸ் நிறைய இருக்கிறது. நிறைய ஓகே. டெக்னிக்ஸ் இருக்கிறது. ஒன் டே வில் கேன் பிளான் சம்திங். ஓகே. ஷூர் சார், ஷூர் சார். தேங்க்யூ ஸோ மச். மெடிடேஷன்லேருந்து ஆரம்பிச்சு மியூசிக் தெரப்பி, எஸ். மெடிடேஷன், யா. ப்ரிப்பேர்ட்னஸ், பிளானிங், எக்ஸ்பெக்டேஷன் குறைக்கிறது, இது மாதிரி இருக்குது. சில டெக்னிக்ஸும் இருக்கிறது. ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லேருந்து சில டெக்னிக்ஸ் இருக்குது. நானே எஸ் ஆல்ஃபா சார். செஷன் யூஸ்வலாக போடுவேன்.
இந்த 1 ஹவர் ஓகே. செஷன் நம்ம பண்ண முடியல. 20 மினிட்ஸ் போட்டால் இந்த நிமிஷத்தில் ஆ. யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கோ ஜீரோவை நான் மாற்றி காமிக்கிறேன். ஓ, ஓகே, ஓகே. ஆல்ஃபா நைஸ் செஷன் டாபிக் தனியாக சார். ஒரு ஆல்ஃபா செஷன் கொடுத்தோம்னா இருக்கிற எஸ் சார். ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியே எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே சார். ஓகே. ஒரு நல்ல ஒரு தேங்க்யூ ஸோ மன மச். அமைதி, வெளியே எங்கேயும் கிடைக்காத ஒரு மன அமைதியை கொண்டு வரலாம். ரைட். தேங்க்யூ சார். எஸ் தேங்க்யூ. சார். மிஸ்டர் ஜோ வசந்த் சார் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். மற்ற நண்பர்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். மோஸ்ட் வெல்கம் டு கிவ் யுவர் கமெண்ட்ஸ். Very good session, sir. ரைட், சொல்லுங்க You சார். explained very well thoroughly. ஓகே, Really enjoyable session. தேங்க்யூ சார். மற்ற ட்ரைனிங்ல அட்டன் பண்ணிருக்கீங்களா என்னோட பழைய பயிற்சிகள்லாம்? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது 8வது டாபிக் நான் பண்றேன். ஒவ்வொரு ஃப்ரைடே பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ, எனக்கு தெரியாது. சடனா அன்னைக்கு பார்த்தேன். சரி, ஓகே, ஜாயின் ஓகே, பண்ணலாம். எனக்கு ஜஸ்ட் ஒரு என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க, 10 லிங்க்லாம் உங்களுக்கு நான் தரேன். சரி சார். ரைட்டா? ஓகே. இன்னும் 2 செஷன் மட்டும் ரெக்கார்டிங் பண்ணல, மற்றெல்லாம் உங்களுக்கு லிங்க் தரேன். ஓகே, யூடியூப்ல ஏற்றிட்டு இருக்கிறேன் எல்லாமே. பை. சரி சார். ரைட். மற்ற நண்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? இன்னும் சொல்வதற்கு இல்லை என்றால் நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃப்ரைடே அடுத்த ஒரு செஷன் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஓகேயா? லாஸ்ட் செஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் எலாட். அதோட செஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இணைந்ததுக்கு நன்றி. கற்றுக்க ஆர்வமாக இருக்கிறீங்க. யூ ஹாவ் ஓப்பன் மைண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ. தட் இட் செல்ஃப் இஸ் எ கிரேட் ஆட்டிடியூட் தட் வில் டேக் யூ டு நியூ ஹைஸ். நம்ம புதிதாக கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால்தான் நம்ம மனம் விசிகர் அடையும் பொழுது தான் நிறைய வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் எலாட். பை பை.